வச்சுன்னு இருக்கிறது. மூணாவது இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஃபிலாசபர், இஸ் அ வெரி குட் ஃபிலாசபர் அண்ட் அ பொலிட்டிக்கல் ஸ்காலர். அவருக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும், ஆனால் பேச மாட்டார். ஆனால் பேசும்போது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக, இம்பார்ட்டண்ட்டாக, ரொம்ப டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுப்பார். ஸோ இது மூணுத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒருத்தர் மட்டும்தான் வந்து பொலிட்டிக்கலாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். விஜய் கிட்ட இல்ல. பிராண்ட் அண்ட் பாப்புலாரிட்டி மட்டும்தான் இருக்கு. மீதி ரெண்டுத்த விஜய் பிராண்ட் டெவலப் கிடையாது, பண்ணிட்டு வரணும். பிராண்ட் கிடையாதுங்க. பிராண்ட் அண்ட் பாப்புலாரிட்டி அப்படி போற பக்கத்துல நம்ம சொல்லவும் முடியாது. ஏன் அப்படின்னா, பிராண்டுன்னா என்னன்னு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பிராண்டுன்னா, நீங்க இப்ப வந்து தலைவரோட அவுட்லைனை மட்டும் வரைங்களேன். நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு, நீங்க வந்து எம்ஜிஆரோட அவுட்லைன் உள்ள இருக்கிற இன்டர் வந்து மூக்கு கண்ணு இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, அவுட்லைனை மட்டும் வரைங்க. எம்ஜிஆரோட அவுட்லைனை வரைங்க, கலைஞரோட அவுட்லைனை வரைங்க, ஜெயலலிதா அந்த அம்மையாரோட அவுட்லைனை வரைங்க, தலைவரோட அவுட்லைனை வரைங்க. ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிரும் இது இன்னாரு இது இன்னாருன்னு. நீங்க விஜயோட அவுட்லைனை வரைங்க, சும்மா வரைஞ்சு பாருங்களேன் விஜயோட அவுட்லைனை. மாற்று கருத்து இருக்கக்கூடிய விஜய் ரசிகன் மேல வந்து பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஒன்றும் தப்பான வார்த்தைகள்லாம் ஒன்றும் பேச போறது கிடையாது. தைரியமா வந்து பேசலாம். நான் ஒன்றும் தடுக்க போறது இல்லை. மை கேளுங்க, கதவை தட்டுங்கள், திறக்கப்படும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க பாருங்க, பிராண்டுன்றது என்ன தெரியுங்களா? தான் பேரை சொன்னாலே, தன்னுடைய போட்டோ போட்டாலே, தான் ஒரு படம் நடிச்சாலே, இல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாலே சென்ட்ரல் வரைக்கும் அதிரணும். சென்ட்ரல் வரைக்கும் வரணும். இட்ஸ் அ பிராண்ட். நீங்க தமிழ் சினிமால நீங்க ஒரு வட மாநிலத்துல இருந்து ஒரு ஹிந்தி படம் எடுங்க, இல்ல இப்போ ஒரு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு அடையாளம் காட்டும் போது என்ன காட்டுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒண்ணும் இல்ல, சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு நார்த் இந்தியன் ஒரு ஹிந்தி படம் ஒண்ணு எடுங்க. ஒரு ஹிந்தி படம் தமிழ்நாடு அப்படி சீன் ஒண்ணு காட்டும் போது அந்த இடத்துல 3 சீன் வருங்க. ஒண்ணு ஸ்ரீபெரும்புத்தூர் கோயில், அதுதான் தமிழ்நாட்டு சின்னம். அதுதான் வந்து காவல்துறையோட அந்த கோயில் சின்னம் ஒண்ணு. ஓகேவா? இவா கேக்குதுங்களா? ஸ்ரீபெரும்புத்தூர் கோயில் ஒண்ணு இருக்கும். ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய செவுரொட்டிகள், இந்த நம்மளுடைய இட்லி சாம்பார். மூணாவது, தலைவரோட போட்டோ வரும். இது எத்தனை ஹிந்தி படத்துல, எத்தனை வெளிநாட்டு படங்கள்ல, எத்தனை மொழி படங்கள்ல உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்? ரீசெண்டா வந்த எல்லா படங்களையும் ஒரு ஹிந்தி படம் ஒன்று எடுத்தாங்க. அதுல ஹீரோயின் வந்து தமிழ்நாட்டு பொண்ணு. வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு தலைவர் ஃபேனா தான் அதுல காட்டியிருப்பாங்க. தங்கல் படத்துடைய பொண்ணு, அமீர் கானுக்கு பொண்ணா நடிச்சவங்க. இறுதி சுற்று படத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மாதவன் வந்து மும்பைல இருந்து வண்டியிலே கிளம்பி வருவாரு. சென்னைக்குள்ள வந்த உடனே இங்க இருக்கிற தேர் திருவிழாக்கா, இங்க தேர் இழுக்கிறது, அப்புறம் இந்த செவரொட்டிகளை காட்டும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தலைவரோட போட்டோ தான் இருக்கும். முதல்ல தமிழ்நாட்டின் அதாங்க பிராண்டு. சவுத் இந்தியா தமிழ்நாடுன்னு சொன்னாலே உள்ள உங்க முதல்ல நிறைய பேர் நீங்க ஃபாரின்ல போறாங்க. தமிழ்நாடு, ஐம் ஃப்ரம் தமிழ்நாடுன்னா நீங்க தலைவரை நேரில் பார்த்துருக்கீங்களா? எத்தனை நடிகை நதியாவை கேட்கல? ஐ எம் ஆக்ட்ரஸ் ஃப்ரம் தமிழ் சினிமா அப்படின்னா, டிட் யூ ஆக்ட் வித் ஒர்க் வித் ரஜினிகாந்த் அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க. அது ஜப்பான் வரைக்கும் அப்படி தானே கேட்குறேன். அதுதாங்க பிராண்டு. பிராண்ட் சர்வசாதாரணமாக கொண்டு போய் அப்படி வச்சிட முடியாது. பிராண்டுன்றது வேற, இட்ஸ் எ செப்பரேட். தமிழ்நாட்டின் அடையாளமா மாறுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? வேணா வச்சுக்கலாம். விஜய்க்கு வேணா ஒரு பிராண்ட் வேணா வச்சுக்கலாம். ஒரு பிளஸ் போட்டு கழுத்துல மாட்டிட்டு ஓகேப்பா அப்படின்னு சொல்லி வேணா பிராண்ட் வேணா வச்சுக்கலாம். என்னடா அது குறை சொல்றேன், தப்படுத்து சொல்றேன். ஏன்னா அவர் பண்றதை நான் சொல்றேன். எல்லா படங்கள்லயும் தலைவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ராகவேந்திரா படம் நடிச்சாரு. அருணாச்சலேஸ்வரத்துல வந்து என்னப்பா அவரு என்ன சாமியை ப்ரமோட் பண்றாரா? அவரு அப்ப பாஷா படத்துல பண்ணும்போது என்ன பண்ணீங்க? அவர் எந்த சாமியும் ப்ரமோட் பண்ணல. தான் கும்புற சாமியை தான் பட்டு அவர் அந்த திருவண்ணாமலை அந்த விஷயம் நேற்று அந்த லால் சலாம் ஆடியோ லான்ச்ல பேசும்போது கூட நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம் இது வரைக்கும்? அப்பா ஓகே, தலைவரா பார்த்துட்டு இது திருவண்ணாமலைக்கு லைட்டு போட்டாரு, சோலார் லைட் போட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படிதான் தெரிஞ்சுது. அது நிறைய பட்டிமன்றங்களை, வினு சக்கரவர்த்தி பட்டிமன்றங்களை முதற்கொண்டு எல்லாத்தையும் பெருமையா பேசியிருக்கிறாங்க அன்னைக்கு காலகட்டத்தில். ஆனால் அது பிகண்ட் இஷ்யூ அன்னைக்கு தான், முந்தனத்து தான் அவர் ஓப்பன் பண்ணி விட்டார். அந்த ஆடியோ லான்ச்ல தான் ஓப்பன் பண்ணி விட்டார். ஒரு கலெக்டர் வந்து நம்ம கிட்ட வந்து கேட்டாரு, நான் ஃபர்ஸ்ட் ஒரு பணத்தை கொடுத்துட்டேன், அப்புறம் 10மா 10ஆதா, கம்மியா இருக்குமா ஜாஸ்தியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி பணம் போதுமா இல்ல அதிகமா இருக்கான்னு கேட்கும் போது, இல்ல சார் நான் இனிமேல் தான் மற்றவங்கள்ட்ட நான் கேட்கணும் அப்படின்னு மொத்த பணத்தையும் நானே கொடுக்குறேன், நீங்க பண்ணுங்க அப்படின்னு. அந்த போட்ட லைட்டு தான் இன்னி வரைக்கும் எரியுது.
சோலார் லைட். ஆனா இது ரங்கராஜ் பாண்டேக்கு இந்த விஷயம்லாம் எப்படி வந்து ஒரு ஒரு 2 நாள் முன்னாடியே தெரியுதுன்னு தான் தெரியல. கரெக்டா இவரு ஆடியோ லான்ச்ல பேசாத ஒரு 2 days பிஃபோர் ஆடியோ லான்ச்சுக்கு அந்த அந்த மீட்டிங்க்கு ஒரு 2 நாள் முன்னாடியே ரங்கராஜ் பாண்டே இதே இதை வந்து ஒரு ஒன் ஆஃப் த மீட்டிங்ல பேசுறாரு அவர். ரங்கராஜ் பாண்டே பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா இவன் ப்ரோ தலைவரை நேரடியா பல தடவை நேர்ல பார்த்து சந்திச்சவர் ஃபர்ஸ்ட். இங்க ரசிகனா இருக்கிற நமக்கே வந்து தலைவர் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு 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 நட்பு வட்டாரங்களை வச்சுப்பாங்க. இப்போ சுப்பையா சார் இருக்காரு, தலைவரோட டிரைவரா இருக்காரு இல்லையா. இப்போ சுப்பையா சார் யாராவது நல்ல 4 பேர் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, கொஞ்சம் விஐபிலாம் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அப்போ ரங்கராஜ் பாண்டியாக்கெல்லாம் தெரியாதா என்ன? அவர் என்ன பேசுவாரு, எப்படி யோசிக்கிறாரு, ஃபான் ஏன் இப்போ நேத்து கூட ஏங்க ஒரு டூரிங் டாக்கீஸ் சித்ரா லட்சுமணன் இருக்காருல்ல, அவரு கூட நினைச்சா கூட தலைவருக்கு கால் பண்ணி பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு நட்போட்டாரங்கள் இருக்கு. அந்த மாதிரி தான் வச்சுங்களேன். ஒன்றும் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. தலைவர் ஏங்க என்ன கேட்டீங்கன்னா தலைவர் யாராவது தப்பா பேசுவாரா? பேச மாட்டார். இது எல்லா ரஜினி ரசிகனும் தெரியுமே, எல்லாருக்குமே தெரியும். அவரை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சு அப்சர்வ் பண்ணோம்னா, அவரு ஒரு விஷயம் சொன்னாரு, வயசு 60 வயசு மேல ஆகுது, இனிமேல் நண்பர்களை சம்பாதிக்கிறது கஷ்டம், முடிஞ்ச அளவுக்கு எதிரிகளை சம்பாதிக்காம இருந்தாலே நண்பர்கள் நிறைய பேர் வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு தலைவர். நீங்க அந்த அர்த்தத்தை புரிஞ்சுங்க. நான் இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் இருக்கிற வரைக்கும் நான் வந்து எல்லாரையும் நான் நண்பர்களா மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், எதிரியை நான் அதிகமா உருவாக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அவர் இருக்கிறார். அதனால யாரை பத்தியும் தப்பா பேச மாட்டார். அது அவரோட தன்மை. அந்த மாதிரி நீங்க இருக்கணும்னு நினைக்கணும், ஆசைப்படுங்க, தப்பு இல்லை. ஆனா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணும். ஃபாலோ பண்றத கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சும்மா இந்த சபரிமலைக்கு மாலை போடுற மாதிரி ராத்திரி சரக்கு அடிக்க போகும்போது மாலையை எடுத்து பாலில் எடுத்து போட்டு விட்டு இந்த பக்கம் சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டு காலைல எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பால்ல இருந்து எடுத்து சாமியை சரணம் சொல்லிட்டு தலையில கழுத்துல மாலைலாம் போடக்கூடாது. அது ஃபாலோ பண்றது கிடையாது. ஆன்மீகன்றது அப்படிதான், எல்லா சாமியும் ஒண்ணுதான். அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும். அதுதான் அவர் அங்க சொல்றாரு. ஆளால் சில மடையிலஞ்சல் அதான் சொல்றாரு. உண்மை சத்தியம் இந்த விஷயத்த நீங்க எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்களோ அப்ப அந்த அந்த மதம் நிலைச்சு நிற்கும். மதத்தையும் மொழியும் யாராலுமே அழிக்க முடியாதுங்க. அந்த அதை அழிச்சாதான் நீங்க ஒரு இனத்தையும் அழிக்க முடியும். மொழி மதம் இது ரெண்டுத்தையும் அழிச்சிட்டீங்கன்னா அந்த இனமே காணாம போயிடும். அப்படிதான் அழிக்க ட்ரை பண்ணாங்க யூதர்களை, முடியலையே. ஊர் முழுக்க எல்லாரும் அடிச்சு அடிச்சு துரத்துனானுங்களே. அவன் ஏந்திரிச்சு நின்னானே. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், வரலாறு பார்க்கணும். ஆனாலும் முடியாது. அதுதான் தலைவர் சொன்னார், உன் மதம் உன்னுடைய மொழி உன்னுடைய இதை நீ விடாம இருந்தீன்னா, அதை நீ நம்பிக்கையா இருந்தீன்னா அதை யாராலையுமே அழிக்க முடியாது. நீ அதை ஃபாலோ பண்ணிட்டு போ. அதை விட்டு நான் தான் எந்த தான் பெருசு, ஒன்று தான் இல்லை ஒன்றை விட எந்த தான் பெருசு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டோன்னா கடைசி வரைக்கும் அடிதடி தான் போய் முடியும். அவர் தெளிவா இருக்காருங்க. லைஃபையும் யதார்த்தமான வாழ்க்கையும் பாக்குறாரு. உழைச்சாதான் சாப்பாடுன்றதை நம்புறாரு. கடவுள் எல்லாருமே சாப்பாடு போட்டுருவாரு அப்படின்னு நம்பிட்டு போய் உட்காரல. அவர் உழைச்சாதான் சாப்பாடுன்றது அவரு இன்ன வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காரு. 73 வயசுல உட்காந்து உழைக்கணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தான்? அவருக்கு இல்லாத சொத்தா பணமா? அவர் ஏன் பண்றாரு, எதுக்கு பண்றாருன்னு கொஞ்சம் யோசிக்கணும். ரசிகர்களே சில பேர் யோசிக்கிறது இல்ல. சில பேர், எல்லாரும் இல்ல, சில பேர் யோசிக்கிறதே கிடையாது. ரொம்ப தெளிவா அவர் பேச அவரோட பேச்சுல ரொம்ப கட் அண்ட் கிளியரா இருக்குங்க. என்ன சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை எப்படி சொல்லணும், எந்த விதத்துல சொன்னா எல்லாருக்கும் புரியும் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்காருங்க அவரு. அந்த தெளிவு நம்ம கிட்ட இருக்கா? இல்ல. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லாருக்குமே கிடையாது. ஏன்னா நமக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல, வயசு பக்குவம் வரல. வந்துச்சுன்னா வரும், பார்ப்போம். அதனால இப்ப விஜயை பத்தி பேசும்போது அந்த பிராண்டுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, பிராண்டு கிடையாது விஜய்க்கு. ஹி இஸ் நாட் ஏ பிராண்ட். விஜயோட பிராண்ட் என்ன, நான் கையை தூக்கி 2 விலங்கு போட்டு நான் கையை காட்டணும். விவா காட்டவா? கபிலா அப்படியெல்லாம் கையெல்லாம் காமிச்சா இப்ப இருக்கிற சின்ன பசங்க தான் இது பண்ணுவானுங்க, ஃபயர் விடுவானுங்க. நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் இல்ல. அப்படி பார்த்தா கூட அது தேவரமங்கல கமலஹாசன் எப்பயே காட்டிட்டாப்லையே. ஆமா ஆமா. ட்ரெயின்ல ஏறும்போது கமலஹாசன் அப்படித்தானே கை தூக்கி காட்டினாப்ல. இப்ப அந்த லியோ படத்துலயே வந்து சிகரெட்டு அந்த தீ இது பண்றது வந்து இப்ப பாக்குற நிறைய பேர்த்துக்கு என்னன்னா விஜய் தான் ஃபர்ஸ்ட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி தோணும். தலைவர் அதெல்லாம் வந்து படையப்பாலேயே பண்ணியாச்சு, அதுக்கு முன்னாடியே எல்லாம் தூக்கி வாயில போடுறது, இந்த பபுள் கம் தூக்கி வாயில போடுறது, இந்த சிகரெட் தூக்கி வாயில போடுறது, என்ன இந்த பபுள் கம் தூக்கி வாயில போடுறதெல்லாம் என் தலைவன் எப்பயே பண்ணிட்டாப்ல. என்ன ஜாக்கி சானுக்கு முன்னால இருந்தே எப்பயே பண்ணிட்டாப்ல என் தலைவன்.
ஆர்மர் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல தான் ஜாக்கி சான் வந்து 2 பல்கம் வச்சு போட்டார். தலைவர் ஒரு பல்கம் வச்சு அடிச்சாரு முதல்ல. ஜாக்கி சான் 2 பல்கம்ல போட்டாப்புல. முதல்ல வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆர்மர் ஆஃப் காட் எந்த வருஷம் வந்துச்சுன்னு கொஞ்சம் போய் பாத்துங்க. அதனால இன்னைக்கு இருக்கிற 2K கிட், அதான் தலைவரே சொன்னார்ல ஜெயிலர், இந்த 2K கிட்டுக்கெல்லாம் நம்மளை பத்தி தெரியாது, நம்மலாம் வந்து நெருப்புல வளர்ந்த செடி நானு, அது நீங்க மரமா வளர்ந்து நிக்குது, அந்த நெருப்பு அணையல அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? ராஜா நான் இன்னும் இதை போய் சோர்ந்து போய் உட்காரல ராஜா, நான் இன்னும் அப்படிதான் இருக்கிறேன், தயவு செஞ்சு தொடாத அப்படின்றாரு. நான் நெருப்புல வளர்ந்த செடி, என்னை தொட்டு பார்க்காதன்றாரு. அது புரிஞ்சுக்கணும். அதான் சொன்னேன், பழைய அந்த ரஜினி அப்படின்ற அந்த உள்ள அந்த அந்த கோவத்தோட அந்த இருக்கக்கூடிய அந்த ரஜினின்றவர் இன்னும் உள்ளதான் இருக்கிறாரு. அது சும்மா சுரண்டிக்கிட்டே இருந்தா அடிச்சு விட்டுருவாரு. ஏகப்பல இன்னைக்கு தான் நான் கேள்விப்பட்டேன், அந்த ஒரு கேனையனாட ஒருத்தன் பேசுவானே ராம்குமார்னு, அவன் தான் வந்து செய்தி தொடர்பாளர் அப்படின்னு நான் இன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன். ஏதோ யூடியூப் 3 வருஷமா கத்திட்டு இருக்கிறேன் ஸ்பேஸ்ல, நான் சொன்னதெல்லாம் காதுல விழல. இன்னைக்கு அந்தணன் பேசுனது மட்டும் காதுல விழுந்துருச்சா? அந்தணனுக்கு நியூஸ் போற அளவுக்கு இங்க உட்காந்து நம்ம ஸ்பேஸ்லயும் இப்ப கமெண்ட் செக்ஷன்லயும் ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் பல ரசிகர்களும் கமெண்ட்ல போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆள் இப்பதான் பேசுறான். என்னன்னு, இல்ல இந்த மாதிரி வந்து செய்தி தொடர்பாளரை வச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு செய்தி தொடர்பாளரை இந்த அளவுக்கு பண்ணிருக்கிறவனை நீங்க எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. அதுல ஒரு பொய் இருக்கு, உண்மையும் பொய்யும் கலந்து பேசுற தன்மை இருக்குங்க அந்தணன் கிட்ட. என்னன்னா, விஜய் வந்து மன்னிப்பு கேட்டாராம், விஜய் வந்து மன்னிப்பு கேட்டாராம். விஜய் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி பேசாதீங்கன்னு தன்னுடைய ரசிகர் மன்றங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாராம். அப்படி கொடுத்தவன் அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் பேசிட்டு கிடந்தான்? அந்த மாதிரி சொல்லவே இல்லை விஜய், எங்கேயுமே சொல்லல. ஆடியோ லான்ச் மெர்சல் படத்தோட பிகைண்ட் வுட்ஸ்லயும் ஆடியோ லான்ச்லயும் இக்னோர் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி நண்பா நண்பின்னு சொன்னாப்ல, அவ்வளவுதான். மத்தபடி குஷ்பு விமர்சனம் பண்ணும்போது குஷ்பு விஜயை டேக் பண்ணி ட்வீட் போட்டாங்களே, அன்னைக்கு எங்க போனாரு விஜய்? குஷ்பு ரெண்டு பக்கம் அளவுக்கு டைப் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தன்யா ராஜேந்திரன் பிரச்சனை நடந்தது. தன்யா ராஜேந்திரன் வந்து நேரடியா கமிஷனர் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம நேரடியா வந்து விஜய் மக்கள் இயக்கத்துக்கு மேல கம்ப்ளைண்டே கொடுத்துட்டாங்க. சார் மேடம், இந்த மாதிரி நீங்க இயக்கத்தோட பேர் கெட்டு போயிடும், சாரோட பேர் கெட்டு போவோம், நீங்க கொஞ்சம் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி பேசி சமாதானப்படுத்தி பைசல் பண்ணி ஆஃப்லைன்ல பேசி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வாபஸே வாங்கினாங்க. அந்தணன் வந்து இது எப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம், பேசிக்கல் ஒரு வருஷம் புரிஞ்சுங்க. இந்த அந்தணன் பிஸ்மி விஜயோட அரசியலை எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுக்கு தோறையில யூடியூப்ல அப்படித்தான் காட்டுவானு. ஆனா ஒண்ணு சொல்றேன், காலம் நெருங்க நெருங்க நேரம் நெருங்க நெருங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மார்க் மை வேர்ட். எடுத்த உடனே சப்போர்ட் வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் சப்போர்ட் வரும். அந்த கொஞ்சம் கொஞ்சமான சப்போர்ட்டை தான் லயோலா மணி மாதிரி ஆட்களை வச்சு இங்க பிரெயின் வாஷ் பண்றது. ட்விட்டர்ல யூடியூப்ல சமயம்ன்ற சேனல்ல உள்ள வந்து எதை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கிறான். இல்ல ஜல்லிக்கட்டுக்கு வந்து கலந்துகிட்டாரு, அனிதாவோட இதுல வந்து கலந்துகிட்டாரு, இதுக்கு வந்து கலந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி. என்ன கலந்துகிட்டாரு என்னன்னா, மொய்வி இருந்தா வச்சேன் வந்து கலந்துக்கிறதுல என்ன கருத்து சொன்ன, அதுல உன்னுடைய முன்னெடுப்பு என்ன, உன்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து என்ன சொன்ன? மானிட்டேஷன்ல சொன்னார், என்ன சொன்ன? சரியில்லைன்னு சொன்னியா? இல்லையா? நல்லா இருக்கு நல்லா இல்ல, ரெண்டு பக்கம் உருட்டினியா? நிலையான கருத்து என்ன? இல்ல வாய திறந்தாதான் என்னன்னு தெரிஞ்சிருவாங்க. அப்படியே பேசாமல இருந்தா 2 பக்கம் நினைச்சுக்குவாங்க, ஒரு பக்கம் வந்து அப்படின்னு. தன்யா ராஜேந்திரனை பத்தி அந்த அவதூறா ஒண்ணு பேசி அந்த டேக் ஒன்னு ட்வீட் போட்டு அதை ட்ரெண்டிங் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா பல விஜய் ரசிகர்களோட டிஎம்ல போயிட்டு எவ்வளவு தவறுதலா பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? அடுத்து வெளில விடவா? அவனுடைய மொத்த டேட்டாவும் வரட்டும், அவன் மொத்த டேட்டாவும் கொண்டு வந்து வெளில விடுறான். அவன் என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணான்றது அடுத்தடுத்து வெளில வரும். மொத்தம் 3 செய்தி தொடர்பாளர்கள் இருக்கிறாங்க. அதுல 2 பேர் ஆஃப்லைன், ஒருத்தன் ஆன்லைன். இவன் பத்தின விஷயம் இருக்குல்ல, மிச்சம் இருக்கிற அந்த 2 பேரும் ஆஃப்லைன். கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனை மொத்த டேட்டாவும் எடுத்து வெளில விடுறான். இங்க பாருங்க, அந்த இந்த அரசியல் விஷயத்துல இந்த விஜயோட அரசியல் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இங்க இருக்க ஊடகங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க, நீங்க சுயமா யோசிங்க. அவன் பேசுறத, அவன் என்ன சொல்றான் ஏது சொல்றான்றத பாத்துங்க, தெரிஞ்சுங்க. ஆனா அவன் சொல்றத மைண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அவனை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ். இங்க நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறான் சோஷியல் மீடியால, இன்ஃப்ளூயன்சர் பயோல வச்சிருப்பான், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுப்பான். அது இன்னும் பெரிய பட்டம் பேர் மாரி, எம்பிஏ மாரி, எம்ஏ மாரி பக்கத்துல ஒன்று போட்டுக்கிறாங்க, இன்ஃப்ளூயன்சர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், சோஷியல் மீடியா ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று பெருமையா போட்டுக்கிறாங்க. அது எவ்வளவு கேவலமான தன்மை தெரியுமா? காசுக்கு நான் பேசுறேன்னு அர்த்தம்.
நீ காசு கொடுத்தா உன் படத்தை ப்ரமோட் பண்ணுவோன்னு அர்த்தம். நீ காசு கொடுத்தா யார் இது கீபோர்டு டொப்பு டொப்புன்னு டைப் பண்ணிட்டு இருக்குது? இவா நீங்க தானே? சரி சரி, மைக் ஆஃப் பண்ணி டைப் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னமோ நான் என்னமோ நோட்ஸ் கொடுக்குற மாதிரி உட்காந்து டைப் சாரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே. காசுக்கு கொடுத்துட்டு சாரி சாரி, இன்ஃபுளுசர்னா ஒர்க் என்ன? பண்ணிக்கிட்டே சோஷியல் நான் மீடியா இன்ஃபுளுசர்னா என்ன? சோஷியல் மீடியால நான் சொல்றதை இங்க எல்லாருக்கும் உங்களுக்கு பரப்புறது, இன்ஃபுளுன்ஸ் பண்றது இன்ஃபுளுன்சர். உங்ககிட்ட திணிக்கிறது, என்னுடைய கருத்தை உங்ககிட்ட நான் திணிக்கிறது. இதுக்கு பேர் தாங்க நீங்க வந்து ஐபிஎல். இப்ப என்ன பாருங்க, ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஏகப்பட்ட விளம்பரம் வரும். இது என்ன, நீங்க அந்த விளம்பரத்தை பார்க்க நீங்க அந்த பிராண்டை வாங்க ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு ஷாப்பிங் மாலுக்கும் நீங்க போனீங்க அப்படின்னு ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா, இது என்னப்பா சொல்றாங்க, நல்லா இருக்கான்னு 4 பேர்ட்ட கேட்பீங்க, விசாரிப்பீங்க. அப்புறம் உங்களை அறியாமே நீங்க வாங்குவீங்க. இதைத்தான் இங்க பாண்டா பண்ணிட்டு இருக்கிறான். வலைபேச்சுன்றவன் யாருன்னு தெரியாது. ஆனா ஒரு எதிரான ஒரு விஷயம் உங்களை ஒண்ணு பேசதான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்ப்பு தான். நான் தலைவர் சொன்னது தாங்க, அரசியல் கட்சி இது நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எதிர்ப்பு தான் மூலதனம். கரெக்டா பல்ச பிடிச்சாரு. நீ எதிர்க்கதானே நான் வளருவேன், எதிர்ப்பு தான் மூலதனம். தலைவர் சொன்ன வார்த்தை இதுதான். அந்த 5 நாள் ரசிகர்களை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, சிரிச்சுக்கிட்டு நக்கலா சொன்னாரு, எதிர்ப்பு தான் மூலதனம், நீ எதிர்க்கதான் நான் வளருவேன் அப்படின்னாரு. வளர்ந்தாரு. அதைத்தான் அவர் ஜெயிலர் ஆடையில் அஞ்சலி சொன்னார். இந்த எதிர்ப்புன்ற அந்த நெருப்புல வளர்ந்த செடிடா நானு அப்படின்னாரு. எந்த அளவுக்கு ரஜினி எதிர்க்கிறியோ அந்த அளவுக்கு அவர் வளருவார். அது யார் எதிர்த்தாலும் சரி வளருவார். ஆனா அவரை தாண்டி நீ வளர முடியாது. அதுக்கு தான் இந்த குட்டி கதை சொன்னது, கழுகு காக்கா கதை அவர் சொன்னது. ஓ டு ஜிப்சி. வணக்கம் ஜிப்சி. வணக்கம். வணக்கம் பிரதர். வணக்கம். ஆமா, ஏகப்பட்ட ஜிப்சி. எனக்கு ஒருத்தர் ஜிப்சின்னு ஒருத்தர் தெரியும், நீங்க எந்த ஜிப்சின்னு தெரியலையே. இந்த மாதிரி தான் உங்க ஐடியில இன்னொருத்தர் வந்து பேசிட்டு இருந்தாரு எனக்கு அது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அவர் குரல் உங்க குரல் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. எல்லாருமே ஜிப்சி. ஜிப்சினா என்ன அர்த்தம்? வழிப்போக்கன், அப்படியே சுத்திட்டு இருப்போம். ஓகே ஓகே, வழிப்போக்கன். ஓகே. ஆமா, இது எந்த ஒரே ஐடி தான். வேற டிபி வேணா மாத்திருப்பேன், பட் பேர் இது ஒண்ணுதான். இல்ல வேற ஒருத்தர், எனக்கு ஒருத்தர் ஜிப்சின்னு ஒருத்தர், அவரோட குரல் வாய்ஸ் வேற மாதிரி இருக்கும். யாரோ ஒருத்தர் எனக்கு முன்னாடி இருந்திருக்காரு, அவர் ஸ்கேம் எல்லாம் யாரோ ஒருத்தர் பண்ணிருக்காரா, நீ அவனான்னு வேற என்ன கேக்குறாங்க. அந்த டவுட். விஷயத்துக்கு வந்துட்டீங்க. எனக்கு அதான், எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தாரு ஜிப்சின்னு சொல்லி, இப்ப பார்க்க முடியல, அதனாலதான் கேட்டேன். அது ஏதோ ஸ்கேம் பண்ணிக்க போல இருக்கு, அதனால நம்ம அதை வேற பேசிட்டு போக வேண்டியிருக்கு. அது நீங்க கிளியர் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன்னா ஒரே பேர்ல 2 பேர் வந்தாங்கன்னா அப்புறம் நீங்க தான் குழப்பம், மத்தவங்களுக்கு தான் குழப்பம். அதனாலதான் கிளியர் பண்ணிக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. கரெக்ட். நான்லாம் வந்தது உங்களை அடிக்குதான். என்னையா நான் என்ன பண்ணேன்? ஏங்க நீங்க, விஜயகாந்த், அப்புறம் சன் டிவி எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷச்செடியை வளர்த்து விட்டுட்டு இன்னைக்கு குத்துது கொடியுதுன்னு எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க. இந்த 3ஐயும் தூக்கிட்டான்னா அந்த செடியே கிடையாது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நானும் ரஜினி ரசிகன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல சொல்லாத ஆள் யாரு சொல்லுங்க எனக்கு. ஒரு நடிகர் எனக்கு சொல்லுங்க, ஒரு நடிகனை சொல்லுங்க. இல்ல அப்படி இல்லத்தான். ஆனா நம்மால் அடுத்து வந்துட்டாரு. அவர் நீங்க எப்போ அடிச்சிருக்கோம்னா, அவங்க அம்மா ஒரு லெட்டர் போட்டிருப்பாங்க குமுதத்துக்கு, ஒரு டிராமா பண்ணிருப்பாங்க முதல்ல. அன்னைக்கே பிடிச்சிருக்கணும். அன்னைக்கு நாங்க தான் பிடிச்சி அடிச்சிருந்தோம். ஆக்சுவலா அன்னைக்கு யாருமே வரவே இல்ல. விஷயத்த என்ன சொல்றேன் கேளுங்க. அது எந்த வருஷம்? அது எந்த வருஷம் இருக்குங்க? 2015-16 வாக்குல இருக்கும். அந்த அதுக்கு முன்னாடி, அந்த டைம்ல சொன்னாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஜெயசலகா விளம்பரம் வச்சிருந்தது. ஓகேங்களா? ஆமா 2008-9 அந்த டைம் நினைக்கிறேன். அந்த பீரியட் நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அப்பவே நீங்க அடிச்சிருக்கணும். அந்த மைண்ட் செட் அதுதான் சொல்லிட்டு அடிச்சிருந்தா திருந்திருப்போம் அப்பவே. இல்ல, ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுங்க. ரஜினி ரசிகோட ஆஃப்லைன்ல இருக்கிறவங்களும் சரி, அன்னைக்கு ஆன்லைன்ல நான் கிடையாதுங்க. அன்னைக்கு நான் ஆன்லைன்லாம் கிடையாது. நான்லாம் ஃபேஸ்புக் பக்கம் சும்மா கேம் விளையாடுறதுக்கு போயிட்டு சுத்திட்டு கிடந்தவன் தான். சரிங்களா? சும்மா தலைவர் டிபி எடுத்து வச்சுட்டு வந்தாலே நம்மளை டேக் பண்ணி, நான் யார் வம்புக்கும் தும்புக்கும் நம்ம போறது கிடையாது ஃபேஸ்புக்லங்க. தலைவர் போயிட்டு ஒரு கமெண்ட் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி போட்டா கூட அதுக்கு ஒரு 10 பேர் என்ன திட்டுவான். என்னடா இவ்வளவு பேர் வன்மமா இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக் அங்க சண்டை வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்தவன் தான் நான் ட்விட்டருக்கு. தலைவர் ஒரு ட்வீட் போட்டார், ஐ மீன் ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட பெரிய லெவலில் நியூஸ்லலாம் சேனல்லாம் வந்துச்சு. ட்விட்டர் தலைவரை ஃபாலோ பண்ணுற மாதிரிலாம் எமோஜி போட்டாங்க. என்னடா இப்படி இருக்கே, பேசாமல் இங்கே அங்கே போயிடுவோமே, எனக்கும் கொஞ்சம் இந்த ஃபேஸ்புக் கேம்லேருந்துல இந்த ஃபார்ம் வில்லி அப்படின்னு சொல்கிற கேம்லாம் விளையாடுவேன்.
அதான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். இதுலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகணுமே சொல்லிட்டு நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகிறோம் தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளில வந்து இந்த ட்விட்டர் பக்கம் வந்தவன் தான். அதுக்கப்புறம் தான் இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. முதல் ஒரு வருஷம்லாம் ஒன்றுமே புரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. எவன் ரஜினி ரசிகன் டிபி வச்சிருப்பான், ரஜினி டிபி வச்சிருப்பான், ஆனால் தலைவர் போய் தப்பாக பேசுவான். எவன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருந்தது. கொஞ்சம் எல்லாரையும் ஃபாலோ பண்ணி யார் என்ன ஏது, யார் இங்கே ஒரிஜினல் ரஜினி ரசிகன், யார் ஒழுங்காக தலைவருக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க, யார் ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு கட்டத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்போ பார்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் தலைவரை பெருமையாக பேசி அப்படியே பெருமையை தாஜா பிடிச்சி நான் தான், அதாவது கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா மாறினா, கங்கா தன்னை சந்திரமுகியாவே நினைச்சா அப்படின்ற மாதிரி ஒன்று வர மாதிரி தன்னை ஒரு ரஜினியாவே நினைக்க ஆரம்பிச்சார். அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் அடி விழுந்தது. நீங்க இது வரைக்கும் விஜயோட பட ஆடியோ லான்ச்லயே போயிட்டு இந்த வாரிசுல நடந்த மாதிரியா விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அந்த மாதிரி வெளியில வந்திருந்ததுன்னா அன்னைக்கு ரஜினி ரசிகரோட குணத்தை நீங்க பார்த்துருந்துருக்கலாம். அதெல்லாம் வெளியில வரல. அப்படி ஒரு டாக் ஒன்று அவர் எப்போ உடம்பு சரியில்லாம சிங்கப்பூர்ல போய் உட்காந்தாரோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இங்க சூப்பர் ஸ்டார் நாற்காலிக்கு அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. எந்திரன் படத்துக்கு அப்புறம் சொல்றேன். நீங்க அந்த பீரியட் ஆஃப் டைம்ல லைட்டா டாக் அடிபட்டுச்சு. அதுக்குதான் வடிவேல் வந்து மேடையில ஏறி ஒன்று சொன்னாப்புல, அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற நாற்காரில் இன்னும் உட்காரத்துக்கு எவனோ பிறந்து வரல அப்படின்னு சொன்னாப்புல வடிவேல். எதுக்கு? ஏன்னா அன்னைக்கு பத்திரிகையில குமுதம் பத்திரிகையில இதெல்லாம் நடந்தது. சர்வே யார் நடத்தினது? தேவ் பிஸ்மி தான். அன்னைக்கு பத்திரிகையாளராக இருந்து அந்த 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 ஆபீஸ்ல பத்திரிகையில பொட்டி வாங்கிட்டு தானே அந்த இதை நடத்துனீங்க. இன்ன வரைக்கும் பிஸ்மி அதை பத்தி வாயை திறக்கவே இல்லையே. பிஸ்மி வாயவே திறக்கிறது இல்லையே. தான் ஒரு குங்குமம், நான் ஒரு முன்னாள் பத்திரிகையில வேலை பார்த்தேன், அந்த பத்திரிகை பேரை சொல்லுங்க. அங்க விஜய்க்கு நான் பிறந்ததுலேருந்தே விஜய் எனக்கு தெரியும் அப்படின்னா அப்ப யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா நீங்க விஜயை மேல கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க? ஏங்க சாதாரண ஒரு சிவகாசின்னு ஒரு படங்க, தலைவர் கூட நடிச்ச ஒரு ஹீரோயினை நீங்க என்ன எப்படி எடுத்து காட்டினீங்க அந்த பாட்டுல? நான் சூப்பர் ஸ்டாரோட ஆளுடா, மோதி பாருடா, உடனே இவரு கீழே வணக்கம் போடுவார். கரெக்டா? சிவகாசி படம். ஆமா ஆமா ஆமா. ஸோ தான் வளர்ற வரைக்கும் தேவைப்படுது. தான் வளர்ந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு கட்டத்துக்கு மேல விஜயகாந்தை தாண்டி ஒரு வந்துட்டாப்புல. யாரு? விஜய். சினிமா மார்க்கெட்ல சொல்றேன், பொது வாழ்க்கையில சொல்ல. அப்ப விஜயகாந்தோட தேவை இல்லை, விஜயகாந்த் கைட்டி விட்டாப்புல. அடுத்தது நம்ம டார்கெட்டு தலைவர், அதுக்கு மேல எம்ஜிஆர். அப்ப என்ன பண்ணும்? தலைவர் அப்படியே பிடிச்சிட்டே வந்துட்டே இருந்தது. தலைவர் படத்துக்கு அப்புறம் எம்ஜிஆரா மாறிட்டாரு. அதான் சொல்றேன், தான் மேல ஏற ஏற கயிறு வேணுங்க. நீங்க மேல ஏறினா ஒண்ணு ஏணி வேணும், இல்லைன்னா கயிறு வேணுங்க. அந்த கயிறு ஏணி தான் இங்க விஜயகாந்த், ரஜினிகாந்த். இவங்க 2 பேரும் தேவைப்பட்டுச்சு விஜய்க்கு. நீங்க மேல வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் தேவைப்படல. அடுத்த டார்கெட் யாரு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் உயிரோட இருந்தப்ப என்ன ஆயிருக்கும்? காலி ஆயிருக்கும். நாங்க வந்து இப்ப என் பிரசாந்த் கூட தான் நான் படையப்பா வெற்றி விழால பிரசாந்த் டிஷர்ட் போட்டு கலந்துக்கிட்டாரு. அவரு தான் சொன்னாரு ஐ ஹார்ட் கோர் ரஜினி ஃபேன். யார் தான் சொல்லல. சொன்னா நாங்க ஓகே நன்றி வணக்கம். ஏன்னா சொன்னாதான் அவங்க படத்தெல்லாம் ரஜினி ரசிகர்கள் பார்க்க வருவாங்கன்ற ஒரு எண்ணம், புரிஞ்சுங்க. அதுக்காக அவங்க பேசுறாங்க. அதுக்காக நாங்க வளர்த்து விட்டோம் அப்படின்னா அப்ப நாங்க வளர்த்து விட்டு நாங்க வந்து இதெல்லாம் பண்ணல. ஏன் என் தலைவர் ஒரு பக்கத்து ஒரு படிக்கு மேல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார் விஜய். அப்படி கட்டி பிடிச்சிட்டு இப்படி மேல இப்படி தோல்ல கை போட்டுட்டு உட்காந்து D40 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி இது பண்ணாரு. விஜய் மட்டும்தான் தோல் மேல கை போட்டாரா? அஜித் தோல்ல கை போடல? உங்களுக்கு ஞாபகம் இன்ன வரைக்கும் நிறைய பேர் அது வந்து சோசியல் மீடியால நல்லா உலாவிட்டே வரும். பக்கத்துல ஷாலி மேடம் நின்றுட்டு இருப்பாங்க, அஜித் தோல்ல கை போட்டு அவர் பார்க்கல, தனுஷோட தோல்ல கை போடல. ஏன் இதே நம்ம கார்த்தி, சூர்யாவோட தம்பி கார்த்தி படம் பருத்தி வீரன் சொல்லி வரும்போது அந்த பருத்தி வீரன் படத்துல தடவை அந்த படம் பார்த்துட்டு கார்த்தி சரியான ஒரு கண்டென்ட் பண்ணிருக்காப்புல, நல்ல ஹீரோ, இனிமேல் சினிமா இண்டஸ்ட்ரி இவர் சரியா யூஸ் பண்ணின்னு சொல்லி தடவையே சொன்னாரு. 1001 படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போனாரு. எந்திரன் படம் ஷூட்டிங் டைம் அந்த பீரியட் ஆஃப் டைம் தான். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற செட்ல போயிட்டு பார்த்திபனை நேரில் பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு வந்தாரு, செல்வராகவனை பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்தாரு. நிறைய இருக்குங்க அந்த மாதிரி. எல்லா நடிகர்களையும் மேல தூக்கி விட்டாரு. நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு சில நடிகர்கள், தலைவருக்கு முன்னாடி இருக்க சீனியர் நடிகர்கள் எந்த நடிகர்களையும் வளர விட மாட்டாங்க. இது உண்மை. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒருத்தனும் வாய் திறந்து சொல்ல மாட்டான். தான் பெரிய நியாயமா உத்தமன்னு சொல்றவன் எல்லாருமே சொல்ல மாட்டானுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர் எந்த நடிகரையும் வளர விட மாட்டாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் அவங்கள தட்டி கீழே உட்கார வைக்க தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. தலைவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் தட்டி விட்டு அதெல்லாம் வரட்டும். அப்படி வந்தவர் தான் விஜயோட முதல் படத்துக்கு கிளாப்ஸ் அடிச்சார். அருண் விஜயோட படத்துக்கு வந்து படப்பூஜைக்கு ஃபர்ஸ்ட் நாள் முதல் நாள் வந்து கிளாப்ஸ் அடிச்சு விட்டார், அருண் விஜய் மேல வரணும்னு.
அன்னைக்கு. இன்னைக்கு அருண் விஜய் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அன்னைக்கு அவர் பட விழால விஜயகுமார் ரொம்ப நெருங்கிய நண்பர். தன்னுடைய நெருங்கிய நண்பரோட பையன் மேல வரணுன்றது பட பூஜைக்கு அவ்வளவு பிஸி டைம்லயும் வந்து அந்த படத்துக்கு வந்து முதல் நாள் விழால வந்து கலந்துக்கிட்டாரு. தமிழ் சினிமா வந்து ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரே நல்ல ஒரு சுயமரன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க. எல்லா நடிகர்களும் நடிக்கிறாங்க. அதுல வந்து கால்ஷீட் கொடுக்க முடியல. சரி இதுல போதும், நம்ம பண்ணா வேற மாதிரி திரும்பிடும் சொல்லிட்டு என்ன பண்றாரு, வந்து அந்த 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 பட பூஜை காலைல 3 மணிக்கு உள்ள வந்து விடியகாலில் 3 மணிக்கு வந்து பட பூஜையில வந்து கலந்துக்கிட்டு அவங்கள வாழ்த்து சொல்லிட்டு போனாரு. ரஜினி கமல் 2 பேரும் பண்ணாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. சங்கருக்கு ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய பட பூஜைக்கு ரஜினியை தான் இன்வைட் பண்ணுவார். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? சங்கர் தன்னுடைய ஒவ்வொரு பட விழாக்கும் தலைவர் தான் இன்வைட் பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா மனசார வாழ்த்துறதுன்றது வேறங்க, சும்மா வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து பேசல. நீங்க அது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கும்கி படத்தோட வெற்றி ஆடியோ ஃபங்க்ஷன். அங்க கமலஹாசன் முன்னாடி பேசுனது நான் கேட்டிருக்கேன் கபிலன், அந்த முதல்வன் படம் வந்து தலைவருக்கு தான் ஆமா சங்கர் ஆமா பண்ணாப்ல. ஆமா ஆமா, அது உண்மைதான். அதுல என்ன மாற்று இருக்குது? ஊருக்கே தெரியும். அது முதல்வன் படம் வந்து முதல்ல வந்து இங்க வந்து தலைவருக்கு சொன்னது. தலைவர் இல்ல வேண்டாம், இது ஓவர் அரசியல் இருக்கு, நமக்கு இங்க 2 பக்கமும் நண்பர்கள் இருக்காங்க, நான் எதிர்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொன்னாரு. அந்த பாலிடிக்ஸ் விஷயம்லாம் வேணாம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் யார்கிட்ட போச்சு அப்படின்னா சரத்குமார் கிட்ட போச்சு அந்த கதை. சரத்குமார் கிட்ட போச்சு அந்த கதை. சரத்குமாருக்கு அடுத்தது யார்கிட்ட போச்சுன்னா விஜய் கிட்ட போச்சு. விஜய் கிட்ட போகும்போது எஸ்ஏசி வந்து இல்ல இந்த கதை வேண்டாம், இவங்களே வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் என் பையன் நடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், பஞ்சாயத்து ஆயிடும், வேண்டாங்க, என் பையன் இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கிறான், இந்த டைம்ல வேண்டாம்னு சொல்லி இது விட்டுது. அதுக்கப்புறம் தான் அது அர்ஜுனுக்கு போச்சு, தன்னுடைய ஆஸ்தான நடிகர். ஏன் அர்ஜுனை வந்து இவரு சங்கர் வந்து எப்போது பண்றாருன்னா, அர்ஜுனோட ஃபேஸ் கட், ஹேர் ஸ்டைலு, மூக்கு, அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே தலைவர் மாதிரி தான் இருக்கும். நல்லா சரத்குமாருக்கு போனது ஜென்டில்மேன் நினைக்கிறேன், ஜென்டில்மேன் சூரியன் அது நினைக்கிறேன், கரெக்டா? இல்ல, ஜென்டில்மேன் வந்து கமலஹாசன், அதுக்கப்புறம் தான் சரத்குமார்ட்ட போச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து இது போச்சு. இல்ல முதல்வன் படம், முதல்வன் படம் வந்து சரத்குமார் கிட்ட போச்சு. அன்னைக்கு தேதிக்கு நியாயமா பார்த்தா விஜயகாந்த் பண்ணிருக்கலாமே, ஏன் விஜயகாந்துக்கு பண்ணலன்றதா எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன் விஜயகாந்துக்கு போகலன்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த டைம்ல வந்து விஜயகாந்த் அரசியல் அந்த உள்ளாட்சி தேர்தல், ஐ மீன் அந்த அதாவது ரசிகர் மன்றங்களை திருவி விட்டு இருந்தார். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நேரத்துக்கான அந்த இடத்துல திருவி விட்டு இருந்தார். அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் நிறைய நடந்துட்டு இருந்தது. சரத்குமார்கிட்ட போனுச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து இங்க போச்சு. ஆனா கபிலன், உண்மையா எனக்கு தோணுது என்னன்னா, எந்திரன்ல வந்து சங்கர் மாதிரி ஒரு பீக்ல இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த 2.0ல கொஞ்சம் சொன்ன மாதிரி தெரியுது. 2.0 வந்து ஆக்சுவலி நான் பேசிக்கலி சொல்றேன், எனக்கு அந்த கதையின் ஃபார்மட் படி வந்து எனக்கு வந்து அதுல 2.0 சொதப்பன மாதிரி இருக்கா? கொஞ்சம் கதை ரிலேட்டடா எனக்கு அந்த அளவுக்கு இது கொடுக்கல. சரி, என்ன சொல்ல வரீங்க? இல்ல கபில, நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சர்வேஸ் எதுக்கும் கொஞ்சம் நாக்கு கண்ணாடியில பாருங்க, சனி எங்கேயாச்சும் நாக்குக்கு அடியில மேல ஏதோ ஓரத்துல இருக்கான்னு பாருங்க, கொஞ்சம் பார்த்து வார்த்தை விடுங்க. 2.0ன்ற படம் வந்து உங்களுக்கு வந்து திருப்தி இல்லை அப்படின்னா அந்த படம் அப்புறம் ஏன் 850 கோடி அடிச்சது? எந்திரன் அளவுக்கு நான் எந்திரன் வந்து எந்திரன் எந்த பீரியட் வந்து 2.0 வந்துச்சு? எந்திரன் வந்து 2011 வந்துச்சு, 2.0 வந்து 2018 வந்துச்சு. அதான் நான் அப்போ எந்திரன் ரொம்ப எந்திரன் வந்து 375 கோடிங்க. அன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்திரன் வந்து 375 கோடி பாக்ஸ் ஆபீஸ் பண்ணிச்சு அப்படின்றது என்டிடிவில, டைம்ஸ் நவுல அபிஷியலாவே அன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு சன் டிவி சிஇஓ அன்னைக்கு ஓப்பனா வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்ப 375 கோடி இன்ட்டு இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்தோட கணக்கு போட்டு பாருங்க, என்ன வருது, எவ்வளவு வருது சொல்லுங்க. இல்ல கபிலன், நான் வந்து அந்த ரிலேட்டடா சொல்ல, எனக்கு வந்து கதை அளவுக்கு கதை வந்து கதை வழியா வரும். எந்திரன் வந்து ஒரு கதை என்ன? எந்திரனோட கதை என்ன? ஒரு சயின்டிஸ்ட் தன்னுடைய ரொம்ப ஆண்டுகால ஒரு கண்டுபிடிப்பு, ரோபோட்டை கொண்டு வரணும், இது மிலிட்டரியில கொண்டு வந்து பண்ணோம் அப்படின்னா, மிலிட்டரி மூலமா பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா உயிரிழப்புகளை தடுக்கலாம் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்துல கொண்டு வர்றாரு. அந்த ஒரு விஷயத்த ஒரு பிளாஸ்டிக்ன்ற ஒருத்தவங்க சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கும் என்னங்க பண்ணா, அது தப்பா தானே போச்சு. இன்னைக்கு மக்கள் மிஸ்பீக தானே யூஸ் பண்றாங்க. ஏன் இன்னைக்கு இருக்கிற ஏஐ சாஃப்ட்வேர் என்ன நல்ல விதத்துக்கு தான் கொண்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா நீ எப்படி யூஸ் பண்றாங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் மீ, எல்லாருமே தப்பா தான் யூஸ் பண்றோம் இல்லையா? அப்ப ஒரு டெக்னாலஜியை தப்பா யூஸ் பண்ணும் போது என்ன ஆகுது, அதோட விளைவுகள் என்ன அப்படின்றத காட்டணும்னு நினைச்சாரு. இதுதான் எந்திரன் படத்தோட கதை. ஓகேவா? இது கிளியர் தானே? அப்படியே 2.0 வாங்க. 2.0 கதையே வேற.
ஃபிஃப்த் ஃபோர்ஸ் இது வரைக்கும் இந்தியாவில் உலகத்திலேயே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது 4 ஃபோர்ஸ். என்னென்ன ஃபோர்ஸ் சொல்லுங்க? ஃபோர்ஸ்னா சர்வேஸ் ஃபிஃப்த் ஃபோர்ஸ்னு ஒரு இருக்கு. இது வரைக்கும் ஹாலிவுட்ல கூட அந்த ஃபிஃப்த் ஃபோர்ஸ்ன்றது நிரூபிக்கப்படாம ஆனா ஒரு பரிசீலனையிலே இருக்கு. ஃபிஃப்த் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு. அதை டீட்டெயிலா அங்க அந்த அந்த ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று வந்து இதில் போயிட்டு கண்டுபிடிப்பாங்க. அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு சிட்டியும் இவரும் வந்து உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. அதில் தெளிவாக ஃபிஃப்த் ஃபோர்ஸ்னு ஒரு கிராவிட்டியை ஒரு விஷயத்த கொண்டு வைப்பாங்க. நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான ஃபோர்ஸ் இது வரைக்கும் இருக்கு. ஆனால் இது ஃபிஃப்த் ஃபோர்ஸ் இது வரைக்கும் நிரூபிக்கப்படாமல் இருக்கு. அதாவது எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க வந்து ஒருத்தரை பார்க்கும்போது நம்மளுடைய அவுட்லைன், நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரா, இந்த ஆரான்றது ஒரு விதமான ஒரு ஃபோர்ஸ், ஒரு எனர்ஜி. எனி எனர்ஜி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, பேசிக்கலி பிசிக்ஸ்ல இருக்கக்கூடியது. தண்ணியை நீங்க வந்து எலக்ட்ரிக்கலா மாத்தலாம், காத்தை நீங்க வந்து எலக்ட்ரிக்கலா மாத்தலாம். இந்த மாதிரி எந்த எனர்ஜியா வேணாலும் நீங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தலாம். ஓகேவா? அந்த மாதிரி தான் இங்க கொண்டு வரப்பட்டது. என்னன்னா, அவரு அந்த ஃபிஃப்த் ஃபோர்ஸ்ன்ற கான்செப்டை எடுத்து வச்சு அதுக்குள்ள ரோபோட்டிக்ஸ் கொண்டு வரணும். ஒரு சக்தி ஒன்று பாசிட்டிவ்னு ஒன்று இருக்குன்னா நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். அப்போ பாசிட்டிவ்னு ஒன்று கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா அப்போ நெகட்டிவ் வச்சு அடிக்கணும். அப்போ பாசிட்டிவ் எது, நெகட்டிவ் எது அப்படின்றது தான் இந்த இடத்துல ப்ளூ சிட்டி, அந்த ரெட் கலர் சிட்டி, அந்த 3.0, அப்புறம் வந்து அந்த ஃபிஃப்த் ஃபோர்ஸ், அந்த பக்ஷயராஜன் அப்படின்ற ஒரு விஷயத்தை. அந்த பக்ஷயராஜன்ற கேரக்டர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுன்றதுக்கு அவன் அந்த கேரக்டர் வந்து இங்க இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. பறவை சம்பந்தம் பறவை நலன ஆர்வலர் அவர் வந்து பாத்தீங்கன்னா வேடந்தாங்கல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நிறைய விதமான ஆர்டிகல் அவரை பத்தி நிறைய நேஷனல் அவார்டு கூட வந்து நேஷனல் லெவலுக்கு அவரை பத்தின பெரிய ஆர்டிகல் இருக்கு. அவரை வச்சு ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சு ஓகே இப்படி இருக்கிறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல சாது மிரண்டால் காடு பொல்லாது. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாரு, அப்ப இந்த இடத்துல நம்ம பக்ஷராஜன் மாதிரி ஒரு கேரக்டர், மிருகங்கள், அதாவது ஏன் பறவை கிட்ட போறாங்கன்னா பறவை தான் உணவு சங்கிலில முதல் இடம் வகிக்குது. பறவை இல்லைன்னா இருக்கிற அதுங்க பூச்சிகளை புழுக்களை சாப்பிடலன்னா விவசாயம் செடிகள் இங்கே இருக்காது, ஹெர்பிவோர்ஸ் இருக்காது. ஹெர்பிவோர்ஸ் இல்லைன்னா கார்னிவோர்ஸ் இருக்காது. ஹெர்பிவோர்ஸ் வந்து அடிச்சு சாப்பிடக்கூடிய கார்னிவோர்ஸ், நம்மளாம் கார்னிவோர்ஸ்ல தான் சேருவோம். அப்ப மிருகங்கள்லாம் அதிகம் இனம் குறைஞ்சிரும். அப்போ ஒரு பறவையோட இனம் குறையுது அப்படின்னா எந்த அளவுக்கு உணவு சங்கிலில பிரச்சனை வருது? நம்ம எல்லாம் ஆம்னிவோர்ஸ்பா, ஏதோ ஒரு யோர்ஸ். ஆனா இந்த உணவு சங்கிலில ஒரு பறவையோட பாருங்க, சொல்லி முடிச்சிருந்தேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். சார்வேக்ஸ் நான் சொல்லி புரிஞ்சிடுறேன். என்னன்னா இதுக்கு விளக்கம் இதுதான் வந்து கேக்குறதுக்கும் சொல்லுங்க ஜிப்சி. எனக்கு ஆக்சுவலா என்னன்னா, இந்த படம் எல்லாம் பார்த்த அப்புறம் எங்க ஃபிளாட்ல ஒரு குழந்தைக்கு வந்து லவ் பேர்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நாங்க சொல்றோம், பிளான் பண்றோம். அவனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்களா, 8-9 வயசு இருக்கும். அவன் சொல்றான், ஐயோ லவ் பேர்ட்ஸ் வேண்டாம், அது வந்துச்சுன்னா நம்மளை கொண்டுடும்ல, ஏன்டா அதுக்குள்ள போகுது நம்மள அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல 2.0ல பக்ஷிராஜா வந்து கொண்டுட்டான்ல. அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஆங்கிள் தான் அவனுக்கு போயிடுச்சு அந்த படம். வில்லன்னு நினைச்சிட்டாங்க, அந்த பக்ஷிராஜா வில்லன்னாவே அவன் நினைச்சிட்டான். அதுக்கப்புறம் உட்காந்து ஹோல் சாப்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. இதுதான் இன்னொரு விஷயம் இருக்கு சார்வேஸ், நீங்க கேட்டீங்கல்ல இந்த கதை கான்செப்ட். இதுல முக்கியமான விஷயத்த நீங்க சங்கர் சும்மா ஏதோ ஒரு சிஜி நமக்கு வந்து சிஜி பண்ணி ஒரு பால் ஃபார்மேஷன், ஒரு சிட்டி ரோபோட் அப்படி கொண்டு வச்சு படத்தை பண்ணல. அதுல உள்ள இருக்கிற கதையை கோரை வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா காண்றாப்ல, கதை கோரை எவ்வளவு ஸ்ட்ராங்கா கொண்டு வராப்ல, அங்கதான் நீங்க பாக்கணும். அந்த கோர் கான்செப்ட் தான் நீங்க வந்து பக்ஷராஜன்ற ஒரு விஷயத்த பறவையோட பறவையோட முக்கியத்துவம் என்ன, அப்ப ஏன் பறவைகள் வந்து ஏன் இன்னைக்கு வந்து இப்ப சமீபத்துல பார்த்திருப்பீங்க இந்த கழுகுகள் வந்து இந்த அந்த செத்து போன இதை சாப்பிடக்கூடிய அந்த கழுகுல பல விதம் இருக்குங்க. அதுல வந்து இந்த பிறந்தினி கழுகுகள்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும், கழுத்து ரொம்ப உயரமா இருக்கும். பாத்துறீங்களா சர்வீஸ்? எஸ், அதோட இனம் வந்து நடுவுல சுத்தமா இங்க தமிழ்நாடு பக்கம் நிறைய வராமே இருந்தது. வேடந்தாங்கல் பக்கமோ இல்ல இங்க இருக்கிற பக்கம் ரொம்ப அழிஞ்சிட்டே வந்தது. ஆனா இப்ப அதிகமா சமீபத்துல வந்த செய்திகள் வந்து அது வந்து இனம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஏன், எதனால அது அழிஞ்சது தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்னன்னா விவசாயம் தான். விவசாயத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலப்பொருட்கள் இதை வச்சுதான் நம்ம பயிர்களை இது பண்றோம். அந்த பயிர்ல வரக்கூடிய வேஸ்டேஜ் அதுதான் வந்து உரமாக வக்கீலாவா மடிக்கப்படுது. அந்த வக்கீல சாப்பிடக்கூடிய மாடுகள் ஆடுகள் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது உயிர் வாழ்ந்து அதுக்கப்புறம் சாவர இடம்போது அதோட உடம்புல இருக்கக்கூடிய ஜீன்ல இருந்து ஒரு விஷ சுரப்பி சுரக்கும். அந்த இறந்த சதைகளை உண்டு சாப்பிடுவதனால்
இந்த இன பறவைகள் அழிந்து கொண்டே வந்தது. அதனால சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் இந்த பக்கம் போயிடுச்சு. இப்ப இது பக்கம் அதிகமா வருது. ஏன் இங்க இப்ப வந்து ஆர்கானிக்கான விவசாயங்கள் அதிகமா வர ஆரம்பிக்குது. அப்ப இது மாடுகள் சாப்பிடுது. மாடுகள் சாப்பிட்டு அதுங்க இறக்கும் போது அதோட சதைகளை வந்து பறவைகள் வந்து சாப்பிடுது. இதுதான் சொன்னா உணவு சங்கிலின்றது. இதோட முக்கியத்துவத்தை தான் சங்கர் வந்து எந்திர 2.0 வச்சது. ஓகேவா? ரெண்டாவது அதுல இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணாப்புல, செல்போன் டவரோட ரேஸ். அதால பறவைகள் ஏன் வந்து அதிகம் சிட்டுக்குருவிய காணும் எல்லாரும் பக்கம் போட்டோமே, ஏன் போடல? இன்ன வரைக்கும் இல்லப்பா, அதை நிரூபிக்கலப்பா, அதனால பண்ணல. ரைட்டு, நிரூபிக்கல. அப்ப இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப சிட்டுக்குருவி இனங்கள் பல இனங்கள் வந்து ஏன் இங்க அழிஞ்சிட்டு போகுது? இன்னும் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்துல பட்டாசு வெடிக்காம இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. தீபாவளி கொண்டாடாத ஒரு கிராமமும் இருக்கு. ஏன்னா அந்த ஊர்ல சிட்டுக்குருவிகள் அதிகமா இருக்கு. பட்டாசு வெடிச்சோம்னா குருவிகள் பறந்து போயிடும். சிட்டுக்குருவி கூட அந்த இது பறவையோட ஒரு இனத்தை, அதாவது படம் எடுத்தா, அதனாலதான் அந்த படத்தோட முதல் லைன் ப்ரமோஷன்லயே சொன்னது, இந்த உலகம் இந்த பூமி மனிதனுக்கான மட்டும் இல்லை, அனைத்து உயிர்களுக்கானதுன்னு சொல்லிதான் அந்த டைட்டிலே இருக்கும். இப்ப எந்திரனை விட, இப்ப உங்களுடைய கான்செப்ட் வழியா வரேன், எந்திரனை விட 3 மடங்கு கதை கோர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதுதான் 2.0. கபிலர், ஆனா வந்து நான் எந்திரன்ல அந்த ட்ரெயின் ஃபைட் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்த மாதிரி இருந்தது. சிஜி வேறங்க, அது ஸ்கிரீன் பிளேங்க, அது ஸ்கிரீன் பிளே வேறங்க. நான் நீங்க சொன்னது பாயிண்ட் என்ன சொன்னீங்க? கதை. அப்ப கதைன்னு வரும்போது எந்திரனோட 3 மடங்கு கதை. இது அசால்ட்டா சொல்லிட்டானுங்க. எந்திரன் படம் வரும்போது என்னப்பா டெர்மினேட்டர் மாதிரி இருக்கு, ஐரோபட் மாதிரி இருக்கு. என்ன ஐரோபட் மாதிரி இருக்கு? எந்த டெர்மினேட்டரோட கதை என்ன? டெர்மினேட்டரோட கதை என்ன? அது ஒரு ஃபியூச்சர்ல இருந்து வந்து ஒரு ரோபோட் இங்க உள்ள வந்து இதுல இருந்து ஃபியூச்சர்ல இருந்து வந்து பிரசன்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் ஃபியூச்சருக்கு போவான், அப்புறம் அடுத்து பாஸ்டன்ஸுக்கு போவான். அது குழப்பி விடுவோம். நீங்க டெர்மினேட்டர் 5th பார்ட்லாம் பாத்தீங்கன்னா சல்லிசிலே நொறுங்கிடுவீங்க. ஊரே கழுவி திட்டுனுச்சு அர்னால்ட. அது வேற விஷயம். ஆனா இது எல்லா ஐரோபட்ன்றது வேற ஒரு சீன் மாதிரி இன்னொரு சீன் இருக்கு அப்படின்னா, அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற சீன் மாதிரி தான் இங்க ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தை வந்து நான் இன்ஸ்பிரேஷனா எந்திரில தான் எடுத்துன்னு சொல்லி அங்க ஹாலிவுட் டேரக்டர் சொல்ல பேட்டி கொடுக்கும் மட்டும் நல்லா ஃபயர் விட்டீங்களா எல்லாரும்? ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் அதே ஃபயர் தாங்க இப்ப விடுறோம். நானும் சொல்றேன்னு, இதை விட டெக்னாலஜியா தான் ராவன் வந்துச்சு. ஆனா எந்திரன் கொடுத்த ஃபீல் வந்து ராவன் எங்களுக்கு பார்க்கும்போது கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஏன்னா நான் சொல்றேன், ஏன்னா சொல்றாரு அவரும். ராவன்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒரு கேம் கேரக்டரை கொண்டு வந்து ரியலிஸ்டிக் இல்ல ரியல் லைஃப்ல உள்ள வருதுன்னா அது லாஜிக்கோட நீ எடுக்கல. கேம்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நீ கேமை பாதிலே விளையாடுற, நான் தோத்துறக்கூடாது, நான் மறுபடியும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டெவில் கேரக்டர் நான் வரணும்ட்டு அது என்ன பண்ணுது, சர்வர் மூலமா வெளில வருதான். என்ன நம்புற மாதிரியா இருக்கு? சங்கர் நம்புற மாதிரி எடுத்தான் ஆளு. அதனால அவன் வந்து என் பேன் இண்டியா டைரக்டரா மாறினான் அந்த ஆளு. சாதாரணமா டெக்னாலஜி வளராத காலகட்டத்திலே முதல்வன் படத்திலே அசால்ட்டா வந்து ஒரே ஒரு போட்டோஷாப் சென்டர்ல 10 காக்கா பறக்க விட்டான். அந்த படத்துல அந்த ஒரு சிஜி ஷாட் தமிழ் முழுக்க பேசப்பட்டுச்சு. அந்த சிஜி தான் முதல்வன் படத்துல இருக்கக்கூடிய டிராபிக் ஜாம் ஷாட், அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய டிராபிக் ஜாம் ஷாட். அது நீங்க மறுபடியும் பாருங்க, ஒரே ஒரு ஃப்ரேம் போட்டோஷாப் தான். 10 காக்கா மட்டும் குறுக்க நடுவில் பறந்து போகும். அது அப்படியே போட்டோஷாப். பெரிய லெவலில் பேசப்பட்டது அன்னைக்கு தியேட்டர்ல. இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே பெஸ்ட் சிஜி ஒர்க் இது வரைக்கும் வந்த படங்கள் அப்படின்னு லேட்டஸ்டா எடுத்து பார்த்தோம்னா 2.0 மட்டும்தான். நீங்க எந்த படத்தெல்லாம் எடுத்துருவாங்க, ரீசெண்டா வந்த படம் RRR எடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த படத்தோட சிஜி வேணாலும் எடுத்துருவாங்க, நான் அடிச்சு சொல்லுவேன். மோஷன் கேப்சர் டெக்னாலஜி ப்ராப்பரா யூஸ் பண்ணப்பட்ட படம் 2.0 மட்டும்தான். லாஸ்ட் இருக்கிற ஸ்டேடியம் ஃபைட்டு என்னால ஓப்பனா அடிச்சு பேச முடியும். அந்த அளவுக்கு 3D டெக்னாலஜியும் சரி, இருக்கக்கூடிய மோஷன் கேப்சர் டெக்னாலஜி ப்ராப்பரா யூஸ் பண்ணான். அந்த ஆளு முழுக்க மோஷன் கேப்சர் டெக்னாலஜி எடுத்து வச்சு அவதார் மாதிரி ஒன்று ட்ரை பண்றான்னு வச்சுங்க, 1000 கோடி 1500 கோடி இன்வெஸ்ட் பண்றது மட்டும் நாளைக்கு கிடைச்சான்னு வச்சுங்க, அசால்ட்டா அடிப்பான் அந்த ஆளு. நான் பந்து கிட்ட சொல்றேன், சங்கர் அடிப்பான். வணக்கம் கபிலன். வணக்கம். நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம், இப்ப 2.0 பத்தி நீங்க பேசுறீங்க. இதே வேல்பாரி படம் மட்டும் சங்கர் எடுத்திருந்தானா அது 10 மடங்குக்கு மேல கண்டிப்பா. பொன்னியின் செல்வன் படம் வரும்போதே சொல்லியிருந்தேன், பொன்னியின் செல்வன் வந்து சங்கருக்கான கதை. சங்கர் மாதிரியான டைரக்டர் எடுத்தாதான் அந்த கதையை ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் கரெக்டா கொண்டு போக முடியும். வேல்பாரி ஓகே, ரைட், ஓகே. ஆனா பொன்னியின் செல்வன் மாதிரியான கதையெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சங்கர் மாதிரியான டைரக்டர் தான் எடுக்கணுமே தவிர மணிரத்னம் போக. மணிரத்னம் டேஸ்ட் வேற. மணிரத்னம் வந்து இந்த பம்பாய் ரோஜா அந்த மாதிரி டைப் ஓகே, ஆனா பிரம்மாண்டத்தை காட்டணும். எல்லார் மைண்ட்லயும் வந்து பொன்னியின் செல்வன் வரும்போது, ராஜராஜ சோழன் வரும்போது எல்லார் மைண்ட்லயும் சாதாரணமா இருக்கக்கூடிய கேள்வி கேட்கறவங்க யூடியூப்ல 2-3 வீடியோ பார்த்தவங்க கூட மைண்ட்ல எப்படி பதிவாயிருக்கும்னா பயங்கரமான ஒரு பெரிய கோட்டை.
இல்ல ராஜராஜ சோழன். இல்ல கபில, நானே பொன்னியின் செல்வன் கபில், நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன் இந்த பொன்னியின் செல்வன் இந்த படம் வர்றதுக்கு அந்த பொன்னியின் ஃபர்ஸ்ட் பார்ட் வர்றப்போ அந்த புக்கு வித்த கிரேஸ் வந்து செகண்ட் பார்ட் உங்களுக்கு வந்ததுக்கு பொன்னியின் அப்புறம் செல்வன் அந்த ஆடியோ புக்கு லான்ச்ல யாரும் தலைவர் வாங்குறது இல்ல. மட்டும் கலந்துக்கலன்னா, பொன்னியின் செல்வனை பத்தி அங்க பெருசா அவர் பேசலன்னா, உங்களுக்கு ஆடியோ லான்ச்சே இந்த பக்கம் யாரும் கண்டுக்கல. அப்படி இல்லைன்னா தலைவர் பேசலான்னா கூட அது பெருசா பேசப்பட்டிருக்கும்னா, ஏன் செகண்ட் பொன்னியின் செல்வன் பார்ட்டோட ஆடியோ லான்ச் ஏன் மக்கள்கிட்ட ரீச் ஆகல? அதான் இல்ல, அதுக்கப்புறம் புக்கு வாங்குறது யாரும் புக்கெல்லாம் அதிகமா இருங்க, விருப்பம் காட்டலையாமா. புக்கெல்லாம் எல்லாமே இருக்கு. கல்கி புக்கு நானும் தான் வாங்கி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் தலைவர் சொல்றதுக்கு முன்னாடி 5 பாகம் என் வீட்டில் வாங்கி வச்சுட்டாங்க. எல்லாமே இருக்கு, நான் படிச்சுட்டேன். ரைட்டு, ஓகே. ஆனா நான் சொல்றது என்னன்னா, பொன்னியின் செல்வன் படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது யாரு? டைரக்டரா? கிடையாது. டைரக்டர் வந்து இது வந்து யாரும் எடுக்க முடியாது, நான் எடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு 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 இது மட்டும்தான் அவருக்கு, அந்த அந்த ப்ரைடு மட்டும்தான் அவருக்கு இருந்தது. ஆனால் அந்த கதையை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படத்தை போய் பாருங்க, இது பிரம்மாண்டமான படம் அப்படின்றத லைக்கா மாங்கன்னு ப்ரொமோஷன் பண்ணாலும் ஆடியோ லான்ச்சில் உட்காந்து நான் மைண்ட்ல ஒன்று வச்சிருந்தேன், விஜயகாந்த் கரிகாலன் வரும்போது விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவர் இமேஜினேஷன் பண்ணி அங்க ஆடியோ லான்ச்சில் பேசின விதம் தான் இங்க நிறைய பேருக்கு அப்படியா இவரே பேசியிருக்காரு, அப்படி என்ன பொன்னியின் செல்வன் அப்படி என்ன இருக்கு, எல்லாருமே ஆர்வமா போய் பார்க்க ஆரம்பிச்சது. செகண்ட் செகண்ட் பார்ட்ல வந்து டல்லா தான் போச்சு. வீட்டுக்கு வந்த மாதிரிலாம் எல்லாம் உட்காந்தாங்க. அங்க தலைவர் வரல. அதனால தலைவரால தான் அந்த படம் ஒண்ணுச்சான்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு பங்கு தலைவருக்கு. ப்ரொமோஷன், அந்த படத்துக்கான ப்ரொமோஷனா ஒரு பங்கு அவர் ஆடியோ லான்ச்ல உள்ள போய் பேசினது காரணம் அதுதான். அதனால பொன்னியின் செல்வன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கம்மியா இருக்கும். நீங்க என்ன பாத்தீங்கன்னா, ஏன்னா மக்கள் அதுக்கப்புறம் படம் பிடிக்காம போயிடுச்சு அவங்களுக்கு செகண்ட் பார்ட். நானுமே தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட், நான் புக் படிச்சது இல்ல, தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் நானே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தேன். செகண்ட் பார்ட்ல நான் இன்னும் அதுதான் சொல்ல வரேன் சார். நீங்க ஒரு ஆர்வத்தை தூண்ட தான் முடியும். அவர் உங்களுடைய ஆர்வத்தை தூண்ட முடியும். இப்ப அவர் வந்து வேல்பாரின்னு பேசும்போது அன்னைக்கு அவர் அப்பயே வேல்பாரின்னு பேசிட்டாருங்க. இதுக்கு முன்னாடி சில 2-3 ஃபங்க்ஷன் கூட வேல்பாரி புத்தகங்கள் வெளியீட்டு விழால, வைரமுத்துவோட ஒரு புத்தக வெளியீட்டு விழால அதுல வேல்பாரி பத்தெல்லாம் பேசிருக்காரு. அன்னைக்கு யாரும் திரும்பி பார்க்கல. ஏன்னா அந்த அந்த நிகழ்ச்சி பெருசா பேசல. புத்தக வெளியீட்டுல தலைவர் என்னப்பா பேசிருக்க போறாரு, ஒரு கலெக்டர் ஃபங்க்ஷன்ல போயிட்டு என்னப்பா பேசிருக்க போறாரு, அப்படிதான் எல்லாம் பார்க்க. ஆன்மீக சொற்பொழிவு ஒரு இதுல கூட பேசிருக்காரு. ஆனா அதுல கூட நாங்க உத்து கவனிப்போம், அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஏது சொல்ல வர்றாருன்னு சொல்லி அவர் அதுலயும் நாங்க கவனிப்போம். ரஜினி ரசிகர்களுக்கு நான் சொல்ல வரேன், எதையுமே விட்டு வைக்க மாட்டோம். அவர் எந்த மேடை பேச்சா இருந்தாலும் நாங்க உன்னிப்பா கவனிப்போம். ஏன்னா அவர் ஏதோ ஒன்று சொல்ல வருவாரு, அது தெரியாது, நிறைய பேருக்கு புரியாது. அப்படியே கொஞ்சம் அப்படி போற போக்கில் அடிச்சு விடு. ஆனா எளிய மனிதர்களும் போய் சேர்ற மாதிரி தான் பேசுவார். நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் கவனிக்கப்படுது. அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். 2.0 பொறுத்த வரைக்கும், எந்திரன் கதையை பொறுத்தவரைக்கும், எந்திரன் கதையை விட 2.0 கதை ரொம்ப ரொம்ப ஆழமானது. அதை நீங்க பார்ட் 1 பார்ட் 2 அந்த அளவுக்கு எடுக்கலாம். அந்த அளவுக்கு டெப்தான ஒரு இது. அதான் சங்கரும் சொல்லியிருந்தார். யாருமே எடுக்கல. 5th ஃபோர்ஸ் ஹாலிவுட்ல கூட எடுக்காத கான்செப்ட்டுங்க. இது வரைக்கும் எவ்வளவோ சைஃபை படம் வந்திருக்குல்ல. இப்ப அடுத்து கூட ஒரு சைஃபை படம் வரப்போகுதுன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க. சரிங்களா? டைம் மிஷின், டைம் இதெல்லாம் வச்சு நீங்க பண்ணலாம். இல்லாத ஒன்று விஷயத்தை எடுத்து வச்சு நீங்க டைம் டிராவல் பண்ணலாம்னு சொல்றதே முளமாரித்தனம். அது மூலம் பேசிக்கலி புரிஞ்சிங்க. டைம் டிராவல் பண்றேன்னு சொல்றதே முளமாரித்தனம். சரி, அதை ஒரு ஒரு கற்பனை மாதிரி எடுத்து வச்சிங்களா, ஒரு டிவைன் படம் மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்க படம் பண்ணா கூட நம்புற மாதிரி நீங்க படம் எடுத்தா மட்டும்தான் நம்புவான். இல்லைன்னா படம் ஓடாது. இங்க சங்கர் கூட தொடக்கூடிய எல்லாரும் சொன்னாங்க, சங்கர் இல்லைன்னா ரஜினி இல்லை, சங்கர் இல்லைன்னா ரஜினி இல்லை. ரைட், ஓகே. கேம் சேஞ்சரோட ஓவர்சீஸோட மார்க்கெட் என்னன்னு மட்டும் எனக்கு சொல்லணும். கடைசியா கேம் சேஞ்சரோட ஓவர்சீஸ் மார்க்கெட் என்ன ரைட்ஸுக்கு வித்தாங்க மட்டும் எனக்கு சொல்லணும். சங்கர் இல்லைன்னா ரஜினி இல்லைன்னு சொன்ன அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், சங்கரோட இப்ப கேம் சேஞ்சரோட படம் ஓவர்சீஸ் மார்க்கெட் என்ன ரைட்ஸுக்கு போயிருக்கு அது மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஓபன் சேலஞ்ச். இன்னும் போகல ப்ரோ. 22 கோடி. 22 கோடி. சரியா? அதனால இந்த சங்கர் இல்லைன்னா ரஜினி இல்லை, இவர் இல்லைன்னா இவர் இல்லை, சுரேஷ் கிருஷ்ணா இல்லைன்னா ரஜினி இல்லை, இந்த கதையெல்லாம் இந்த பக்கம் உருட்டக்கூடாது. புரியுதா? என்னைக்குமே ரஜினி தான். டைரக்டர் மாறலாம், ரஜினி மாற மாட்டாப்புல. நான் இன்னும் சொல்றேன், லால் சலாம்ல அவருடைய டயலாக், அவருடைய இன்புட் இருக்கு. என்னால ஓப்பனா சொல்ல முடியும். எஸ், தலைவரோட இன்புட் இருக்கு உள்ள. சில டைலாக்ஸ் அவர் எழுதியிருக்கிறாரு. இது ஏர் ரஹ்மானே சொல்லியிருக்காரு. உனக்கு எப்படி தெரியும்? ஏர் ரஹ்மான் சொன்னாரு. படையப்பா டிஸ்கஷன் எப்படி போச்சுன்னு கூட சொல்லியிருக்காரு இவரு. அவர் நாட் சொல்லிடுவாரு, நாங்க டெவலப் பண்ணுவோம், அதுல இருந்து லெஃப்ட்ல போங்க ரைட்ல போங்கன்னு அவர் தான் கைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரமேஷ் கண்ணா.
அது அருணாச்சலேஸ்வரம் அந்த ஆஃபீஸ் ஒன்று போட்டிருந்தாருல, அங்கதான் டிஸ்கஷன் ஏங்க நடந்தது. அங்கதான் அந்த படையப்பால அந்த அந்த மவுத் ஆர்கன் டிஸ்கஷன் யூஸ் பண்ற நடந்தது. சீன்லாம் சொல்லியிருப்பாரு. ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா படையப்பால வந்து நிறைய டிஸ்கஷன். அது இப்போ ஒரு பெரிய இதுங்க. அது கேஸ் ரைமர் ஒரு வருஷம் சொல்லியிருக்காரு. இன்னும் இருக்க சில வருஷம் எல்லாம் தலைவர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி ஒரு புத்தகமே எழுதலாம் அப்படின்னு சொல்லி தலைவரே சொல்லியிருக்காரு. சரி ஏன்னா சரி அவ்வளவு கபிலர், உங்களுக்கு ஒரு நியாயமான கேள்வி. நீங்க நம்ம அண்ணனோட சுயரூபம் வந்து இதுதான் அப்படின்றத நீங்க என்னைக்கு கண்டுபிடிச்சீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. இப்போ இப்போ எல்லாருக்கும் தெரியும், பட் உங்களுக்கு வந்து ஆஸ் ரஜினி ஃபேனா இருக்கிற உங்களுக்கு வந்து இது வந்து என்னைக்காவது நம்ம காலை கடிக்கும், இல்லை இது 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 சரி கிடையாதுன்றது உங்களுக்கு என்னைக்கு தெரியும்? இந்த சோஷியல் மீடியால ட்விட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க. படத்தை பார்த்து அதை பத்தில நீங்க எதுவும் கண்டுபிடிக்கல? இல்ல 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 எனக்கு என்னன்னா, அது வரைக்கும் நமக்கு இங்க வந்து விஜயோட மைண்ட் செட்டுன்றது நமக்கு தெரியாது. விஜய் ரசிகனோட மைண்ட் செட் என்னன்றது சோஷியல் மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த யூடியூப் டைம்லாம் அப்பப்போ பார்ப்போம். அப்ப வந்து படம் பார்த்துட்டு வெளில வந்து எங்க ஆளு தான் சூப்பர் ஸ்டாரு, எங்க ஆளு தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே பார்த்துப்போம். அப்படியே ஒரு பார்வை அவனை அப்படியே நோட் பண்ணிக்கிறது. ஓகே ரைட்டு ஓகே அப்படியே பார்த்துக்கிறது. அப்புறம் இங்கே சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஓடிட்டு இருக்கும். சரி பிடிக்காதவன் சொல்லிட்டு போகிறான் விடுப்பான் அப்படின்னு. ஏன்னா இங்கே பல பேர் எல்லா ரசிகர்களையும் வந்து இப்போ விஜய் ரசிகனாகட்டும், அஜித் ரசிகனாகட்டும், சூர்யா ரசிகனாகட்டும், யாராவது ஒரு 2-3 பேருக்கு தலைவரை பிடிக்காம போவோம். அவன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவான். அப்படியே கண்டுக்காம தான் போயிட்டு இருந்தது. ஆனால் பெருமளவில் இறங்கி உள்ள தலைவர் படத்துக்கு எதிராக நின்று பேசுறது திட்டமிட்டு. சின்ன ஐடிலாம் கிடையாது, பெரிய பெரிய ஐடிஸ். ஒரு 50K மேலே இருக்கிற ஐடி, 40K இருக்கிற ஐடி, 100K இருக்கிற சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு ப்ராப்பகண்டா மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு 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 பிரச்சாரம் மாதிரி இறங்கி சொல்லுங்க குரல் ஒலி. இல்ல எனக்கு வந்து வசீகரா படத்துல எம்ஜிஆர். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நேரத்தில் 2 பேர் பேசுனீங்கன்னா சரியா கேட்காது. சொல்லுங்க பிகே சார். ஒரு கேள்வி கேட்டால எனக்கு ஒரே ஒரு பதில் இருக்கு. அது மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன். எனக்கு எப்ப தெரியுமா தோணுச்சு, அழகிய தமிழ் மகன்ல அவர் எம்ஜிஆர் மாறினார்ல, அங்கே எனக்கு டவுட் அடிச்சது. இவர் வேற எதுக்கோ போறாரு. அவரு சீனியர் தலைவர் ஃபேனு, அவரு நம்ம ஜூனியர், அவரு சீனியர் தலைவர் ஃபேனு, அவருக்கு அப்பயே தோணுது. எனக்கு தோணுது வந்து டவுட் ஆரம்பிச்சது. எனக்கு தோணுது எதுன்னா, அழகிய தமிழ் தான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் பாட்டு பாடுவார், அழகிய தமிழ் மகள் இவள் சொல்லிட்டு. அது சிவாஜி கணேசன் பாட்டு சார். கேக்குதா சார்? சிவாஜி கணேசன் பாட்டு. என்ன பாட்டு அது? ஹலோ கேக்குதா? சிரிக்கும் இணைந்து இத்திக்கும், அது சிவாஜி கணேசன் பாட்டுல. டிராவல் பண்ணீங்கன்னா சரியா கேட்காது பிகே சார். இல்ல எனக்கு வந்து எங்க தோணுச்சுன்னா, வசீகரா படத்துல வந்து எம்ஜிஆர் ரசிகரா வந்து ஒருவர் ஆரம்பத்து ஸ்டேஜ்ல வந்து அப்படி ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி ரசிகரா இல்லாம எம்ஜிஆர் ரசிகரா தோன்றின படம். ரசிகரா மட்டுமா வந்தாரு? அப்படியே ஆக்டிங்கும் அப்படியே பண்ணுவாரு, நடந்து போயிட்டு இருப்பாரு. இல்லையா, முக்கியமான பாயிண்ட் சொல்லையா கபிலா? எல்லாரும் வில்லு படத்தை மறந்துட்டீங்களாட்டு இருக்குது. இல்ல ஒரு வசீகராவை தாண்டிட கூடாது. வசீகரால அவரு வந்து ஒரு டிஷர்ட் போட்டு ஆடுவாரு. அந்த டிஷர்ட் கலரை மட்டும் பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. அது ஆக்சுவலா அந்த அளவுக்குலாம் நான் டீப்பா பார்த்தது இல்ல. ஆனா எனக்கு அப்பவே தோணிருச்சு, என்ன இவரு வந்து சிவப்பு நடுவுல வெள்ளை, அதுக்கப்புறம் கருப்புன்னு ஒண்ணு இருக்கும். அது எந்த கட்சியோட கொடி அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணீங்க மக்களே. இதுக்கு மேல உங்க பொறுப்பு. ரெண்டாவது வந்து ஜிப்சி எங்க கேட்டீங்க? ஆமா, சோசியல் மீடியால ஒரு ப்ராப்பகண்டா மாதிரி, ஓகே அரசியல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி இந்த பக்கம் வந்துட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க எல்லாம் என்னதாங்க பண்ண முடியும்? ட்விட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன், ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன், உட்காந்துருக்கிறேன். சும்மா தலைவர் பத்தின விஷயங்கள் வரதெல்லாம் டிவில பார்த்துட்டே இருக்கிறேன். ஃபேன் ஃபைட்டு கூட நடக்கும், எஸ். ஆனா அரசியல் நேரத்துல தாண்டி அவர் அரசியலுக்கு வரல. இனிமேல் என்னப்பா பண்ற, அரசியல் பேசக்கூடாது, சரி ஓட்பேன் இந்த பக்கம் அப்படி வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் என்னடானா, சரி படத்தையே எங்களை ரசிக்க விடுங்கடான்னா அதுக்கும் வந்து வெட்டு வைக்கிறானுங்க. என்ன வைக்கிறானு? படம் நல்லா இல்ல, படம் கேவலமா இருக்கு, படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இங்க இருக்கிற பெரிய பெரிய ட்ராக்கர்ஸ், சோ கால் ட்ராக்கர்ஸ், தன்னை ட்ராக்கரா சொல்றவங்க, தன்னை பெரிய யூடியூப் இன்ஃபுளுசர் நினைக்கிறவங்க, இங்க சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் நினைக்கிறேன், அவனும் உள்ள வந்து இறங்குறான். அப்ப எவ்வளவுதான் பொறுத்து போக முடியும்? திரும்பி நின்று அடிக்கதான் முடியும். அப்பதான் பார்த்தேன், உங்களெல்லாம் வளர்த்து விட்டதே தப்பா போச்சுரா. நீங்க என்னன்னா தலைவர் படத்தையே எடுத்து போட்டு இந்த இடத்துல சூப்பர் ஸ்டார்னு எங்க திறங்களை எனக்கு கோவம் வந்துச்சு. ஜிப்சி, நீங்க கேட்ட கேள்வி. காசி தியேட்டர்ல
காசி தியேட்டர்ல அவர் உடம்பு சரியில்லாத போது மறுபடியும் உடம்பு சரியாகி வந்து மறுபடியும் ஒரு படம் ஒன்று பண்றாரு. அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தெரின்ற படத்துல காசி தியேட்டர்ல மட்டுமே சூப்பர் ஸ்டார்ன்ற டைட்டில போட்டதுக்கு அட்டி உழுந்தது. தானுக்கு ஹெவியான ரைடு விழுந்தது ரசிகர் மன்ற சைட்ல இருந்து. அடுத்த ஷாட்டே அங்க இருந்து தூக்கினாங்க, இந்த டைட்டில் தூக்குனாங்க, அங்கதான் விழுந்தது அடி. இதுதான் ஆரம்ப புள்ளி. உன் ரசிக குஞ்சிங்க எல்லாம் கத்துனாங்க போனாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா நீ தியேட்டர்ல தெரிய படத்துல நீ சூப்பர் ஸ்டார் டைட்டில் நீ அங்க போடும் போது அங்கதான் விழுந்தது அடி. அதுக்கப்புறம் அந்த டைட்டில் பக்கமே வரலையே. அந்த டைம்ல தாங்க சோசியல் மீடியால லேப்டாப் முன்னாடி வச்சு யாருங்க சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது இல்லைங்க தலைவர் தாங்க சூப்பர் ஸ்டார் சொல்லி வாக்குமூலம் கொடுத்தாரு. யாரு? விஜய். அந்த ஹேர் ஸ்டைல் என்ன எடுத்து பாருங்க. இது தலைவர் கொடுத்த எதிர்ப்பு இல்ல, ரசிகர்கள் கொடுத்த அடி. 2 பேர் கை தூக்குறீங்க, வாசு அண்ட் மேகநாதன். சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேகநாதன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாசு உங்கள்கிட்ட வரேன். சொல்லுங்க மேகநாதன். கபிலன், எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம், அந்த டவுட் நீங்க கிளியர் பண்ணுங்க. லிங்கா இஷ்யூ சொல்லுங்க. லிங்கா இஷ்யூ டைம்ல சிங்காரவேலன்னு ஒருத்தன் வந்து படம் லோசுன்னு சொல்லி ஒரு ரூமர் கருப்புனாத்தமா, அது என்ன விஜய் வச்சாலா? ஆமா, எனக்கா அந்த சோசியல் மீடியால அவங்க 2 பேரும் வந்து படம் பிடிச்சது வந்து இருந்துச்சு. அதுதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். அப்படி என்ன அவ்வளோ ஒரு வன்மம் விஜய்க்கு ரஜினி மேல? லிங்கா படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்து கத்தின்ற ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த கத்தின்ற படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணவர் தான் சிங்கராவேலா. இந்த லிங்கா படத்துக்கு வந்து அவர் ஸ்ட்ரெயிட்டா டிஸ்ட்ரிபியூட்டரா வாங்கல, அவர் செகண்ட் ஹேண்ட், ஒரு கை மாதிரி இன்னொரு கை வாங்கினது. அது வாங்கி என்ன பண்ணாருன்னா, இவர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து பண்ணல, செகண்ட் ரிலீஸ் பண்ணார். அதாவது ஒரு தேட்டர்ல ஓடிட்டு இருக்கும் போதே இன்னொரு தேட்டர்ல பாதி விலைக்கு வாங்கி வித்து அதுல காசு பாக்குறது. இது நிறைய பேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஐயா படத்துல வந்து பாத்தீங்கன்னா சரக்குமார் தேட்டர்ல படம் வரும். ஐயா புண்ணியவனே, என் தேட்டர்ல ஒரு பொட்டியை கொடுத்தீங்கன்னா என் படமும் நானும் வண்டி ஓட்டிப்பேன் ஐயா, 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு கும்பிடு போடுவாப்புல. அப்ப தேட்டருக்காரங்களும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன ஒன்னா, சரி ஓயிட்டு இந்த பொட்டி நீ ஓட்டிக்க, 2வது பொட்டி நாங்க வந்ததுக்கு நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவார். இதுதான். ஸோ ஒரு தேட்டருக்காரன் விலைக்கு வாங்குறான்னா பாதி ரேட்டு கொடுத்து இவங்க வாங்குறது. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஏ சென்டர் பி சென்டர்ல இருக்கிற தேட்டர்லாம் நல்லா ஓடிட்டே இருக்கும். அதுங்க ஓடி முடிச்சு இந்த பக்கம் ஆடுற டைம்ல இவங்க வாங்கி அந்த பொட்டி பாதி ரேட்டுக்கு வாங்கி இந்த பக்கம் தேட்டர்ல ஓட்டி அதுல வந்து நஷ்டம்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து வர்றது. அதுல உட்காந்தவங்க தான் 4 பேர் வாங்குவாங்கன்னு வாங்கினாங்க. அதுல ஒரு ஆள் தான் சிங்கரவேலா. எனக்கு பணம் வேணும், எனக்கு நஷ்டீடுன்னு சொல்லிட்டு 2வது நாளே வந்து ராஜ் டிவில வந்து முதல்ல வந்து நின்னப்பல. அதுக்கப்புறம் வந்து பாலிமர் சேனல், பாலிமர்ல புதிய தலைமுறையோட இன்னொரு பிராண்ட் ஒன்று இருக்குமே, அது என்ன சேனல் ஒன்று, இந்த கட்சிக்காரர் ஒருத்தர் இருப்பாரு, இந்த புதிய தலைமுறையோட ஓனர் தான், அவருடைய இன்னொரு சேனல் புதுயுகம். புதுயுகம் சேனல்ல வந்து பாரிவேந்தரோட இன்னொரு சேனல், அது இன்னொன்னு இருக்கு. அந்த சேனல்ல வந்து உட்காந்துக்கிட்டு புறப்பகண்டா பண்ணாங்க. அந்த டைம்ல தான் தலைவர் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு வெங்கடேஷ், அந்த வெங்கடேஷ்ன்ற ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி அனுப்பிச்சுடனா, அதுக்கு அவர் கூப்பிட்டு வச்சு என்னப்பா உன் பஞ்சாயத்தை எடுத்துட்டு உன் கணக்கு, நீ என்ன விலைக்கு வாங்கினா என்ன விலைக்கு வித்தோன்றதை நீ முதல்ல எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வரும்போது மாட்டிக்கிட்டான். ஆள் மாட்டிக்கிட்டு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அன்னைக்கு அவன் ஃப்ராடுன்னு சொல்றது யாரும் நம்பல. ஆனா பல வருஷங்கள் கழிச்சு அன்னைக்கு மேடைகளில் பேசும்போது அன்னைக்கு இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு எனக்கு நஷ்டம் ஊரை கூடி மன்சுரணிக்கானு சீமானு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் எனக்கு நஷ்டமாயிடுச்சுன்னா ஊர்ல நம்பிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு கேட்கும் போது படத்தோட கேஸ் நடந்தது. அந்த கேஸை முடிச்சுட்டு கேஸ் ரவிக்குமாரும் இவரும் வெங்கடேஷ்ன்ற அந்த ப்ரொடியூசரும் பாத்தீங்கன்னா ஓப்பனா சொன்னாங்க, நான் என்ன விலைக்கு வாங்கினேன் 65 கோடி எனக்கு லாபங்க, என்ன விலைக்கு வாங்கினேன் என்ன விலைக்கு வித்தேன், இவர் என்ன விலைக்கு வாங்கினார்ன்றது எல்லாத்தையும் 48 நிமிஷம் வீடியோவை போட்டு அன்னைக்கு கேஸ் ரிலீஸ் ஆன முடிஞ்சு கேஸ் மதியம் முடியுது, தீர்ப்பு வருது, சாயங்காலம் வந்து பத்திரிகை ரிப்போர்ட் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு எல்லாத்தையும் கேட்டாங்க. சிங்காரவேலன் என்னங்க சொன்னாரு அன்னைக்கு வந்து ஊர் நம்பல. ஆனா அதே சிங்காரவேலன் அதே சிங்காரவேலன் இல்ல அதுல 5 கோடி ரூபாய் மட்டும் கொடுத்தாப்ல, அதுல நம்ம மாற்று கருத்து வேணாம். அதுல சிங்காரவேலன்றவர் வந்து இப்ப சமீபத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி விமல் படத்தோட விமல் நடிகர் விமலை மிரட்டி அதுல பிரச்சனையாகி விமல் கேஸ் கொடுத்து அப்புறம் உள்ள அரெஸ்ட் பண்ணாங்க சிங்காரவேலன். இதுக்கு நடுவுல அன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் கொண்டு சிங்கராவலனை கேள்வி கேட்டாங்க. கேள்வியிலேருந்து தப்பிச்சு ஓடியவர் தான் அவர். அந்த டைம்ல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி விஜய் சைட்ல இருந்து பணம் கொடுத்து இந்த மாதிரி நஷ்டீட கேளுங்க சொல்லி ஏத்தி விட்டது எஸ்ஏசி சந்திரசேகர். இது உண்மை. கேள்வி முடிஞ்சுதா மேகநாதன்? அடுத்தது வாசு சொல்லுங்க. ஓகே இப்ப கிளியர். ஓகே கிளியர் ஆச்சு. ஓகே
ஓகே கபிலன் ப்ரோ, தேங்க்யூ. ஸ்பீக்கர் கொடுத்து நேற்றுக்கே கேட்டேன், சாரி. இது இல்ல இதோட காட்டாம இருந்திருக்கும் சாரி. ஓகே, நேத்திக்கு நீங்க பேசின விஷயம்தான் அதை இன்சூஸ் பண்ணி பேசணும்னு பார்த்தேன். சாரி, நேத்தியோட விஷயம் கொண்டு வரேன். எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் வேணும், ரொம்ப பெருசு. ஏன்னா வந்துட்டு ரஜினி சார் வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் பர்சன். ஒரு ரசிகனோட லிமிட்டேஷன் என்ன கபிலன் ப்ரோ நீங்க நினைக்கிறது? ரசிகனோட லிமிட்டேஷனா? ரஜினி அவரோட ஃபேனோட லிமிட்டேஷன் எவ்வளவு தூரம் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான லிமிட்டேஷன். இல்ல, ரசிகனா இருக்கிறவன் வந்து தலைவரை வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, நீங்க இந்த டேரக்டர் கூட படம் பண்ணுங்க, நீங்க இந்த முடிவு எடுங்க, இல்ல நீங்க அந்த முடிவு எடுங்கன்னு அறிவுரை சொல்ற அளவுக்குலாம் ஒரு ரசிகம் போகக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ முடிஞ்சா கேட்டுக்கலாம், முடிஞ்சா ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா விட்டுறணும். ஆனா அவருக்கு அறிவுரை சொல்ற அளவுக்குலாம் போகக்கூடாது அப்படின்றத நான் பாக்குற ஒரு லிமிட்டேஷன். இல்ல, நான் ஏது கொண்டு வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு பாலிடிக்ஸ்ல வித்ரா பண்றதுக்கு அவரு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. இல்ல என்னன்னா, இந்த அயோத்தியா போகும்போது எதாச்சும் ஒரு மைக்கை நீட்டிடுவாங்க, வெளில வந்தாலே கண்டிப்பா. உடனே இவரு என்னன்னா சொன்னார்னா, 550 வருஷத்துக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்னாரு. இது நாட்டுல எல்லாருக்கும் தெரியும், கான்ஸ்டிடியூஷனலா உலகத்திற்கு எல்லாருக்கும் தெரியுதான் நடந்திருக்கு அப்படின்னு. அதை எப்படி அவர் வாயை திறந்து சொல்லலாம்னு பிடிச்சி கவ்வி பிடிக்கிறாங்களே. நான் என்ன கேட்கிறேன்னா, காலைல எந்திரிச்சு காஃபி குடிக்கிறது, ப்ரஷ் பண்றது எல்லாமே இப்ப என்ன மக்கள்கிட்ட கேட்டுதான் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்களா, இல்ல ஒரு சொந்த விருப்பு வெறுப்பு கிடையாதா? ஒரு சூப்பர் ஸ்டார்னா ஏன் ஒரு மனுஷன் தானே, ஏன் ஒரு ரிலீஜியனை எடுத்து போட்டும் கையில இப்ப என்ன எரியுதுன்னு கேக்குறேன் நான். எரியுதுன்னா பர்னால் வச்சு தடவிக்க, வேற என்ன பண்ண முடியாது இதுக்கு மேல? என்ன இப்ப உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கணுங்கிறதுக்கு அவர் சொந்த விருப்பு வெறுப்பே இருக்கக்கூடாது ஆக்சுவலா? என்னதான் அவர் இல்லாத விஷயத்த ஏதாவது சொல்லிட்டாரா, நடக்காத விஷயத்த சொல்லிட்டாரா? இல்லங்க, இப்போ கூட லால் சலாம் இதுல வந்து இப்போ ஒரு கிளிப் ஒண்ணு பார்த்தேன். மெயினா அந்த சனாதன தர்மம் இதெல்லாம் பத்தி பேசின அந்த வீடியோ மட்டும் ஏதோ கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இப்ப தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, அவர் இந்து ரிலீஜன் ஆதரிக்கிறது தான் இங்க இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை. வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர்கிட்ட. வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க, நான் பேசுறேன் நோக்கு. இதுக்கு மேல என்ன சொல்றது? இந்த கேள்வியும் நீங்களே சொல்லிட்டீங்க, பதிலும் நீங்க சொல்லிட்டீங்க. லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஏ தலைவர் ஃபேனா நான் சொல்லிட்டேன். தலைவருக்கு அட்வைஸ் பண்றது, அரசியல் அட்வைஸ் பண்றது, அப்புறம் இல்லங்க, ஒரு தனிப்பட்ட மனுஷனா எல்லாருக்குமே தான் ஆசை இருக்கு, ஒரு கோயில் திறக்கிறாங்க, அந்த ரிலீஜியன் ஃபாலோ பண்றதுக்கு என்ன போறாரு விடட்டுமே. எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாகவதர்ல இருந்து ஆரம்பிப்போமே, தமிழ் சினிமா இருக்கக்கூடிய மூத்த நடிகர்ல இருந்து ஆரம்பிப்போமே. பாகவதரோ இல்ல என்எஸ் கண்ணப்பன், அவர் பேர் என்ன, என்எஸ் கிருஷ்ணன் அவர்களோ, என்எஸ் கிருஷ்ணன் இருந்தாலும் சரி, இல்ல அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் அவர்களும் சரி, சிவாஜி கணேசன் அவர்களும் சரி, தமிழ்நாட்டுல நாத்திகம் வளர்ந்துட்டு இருந்த டைம்ல தான் திருவிளையாடல்ன்ற ஒரு படத்தை நடிச்சாரு சிவாஜி கணேசன். புரிஞ்சுக்கணும், வரலாறை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாதிரியான டிவைன்ஸ் படங்களும் அப்புறம் நாட்டுக்கு சொல்லக்கூடிய கருத்து உள்ள படங்களையும் பண்ணிட்டு இருந்த டைம் தான் அந்த பீரியட் ஆஃப் டைம். நல்லா புரிஞ்சுக்கணும். அவரு என்ன சாமி கும்பிட்றாருன்னு யாரும் கவலைப்படல, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் யாரும் கவலைப்படல. ஆனா எம்ஜிஆருக்கு சாமி நம்பிக்கை இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்கு. சிவாஜி கணேசனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் கவலைப்படல. கமலஹாசனுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு அவரும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு புத்தி வந்து ஏதோ ஞானம் பிறந்துதான் அப்புறம் இது வந்துச்சு. அப்புறம் திடீர்னு கடவுள் நம்பிக்கை இல்லாம நாத்திகம் பேச ஆரம்பிச்சாரு, தமிழ் உணர்வுகளை பற்று எல்லாம் வளர ஆரம்பிச்சு. இது ஒரு பக்கம். தலைவருக்கு அடுத்து வந்த நடிகர்கள், தலைவர் விட்டுருங்க, அந்த இடத்துல தலைவர் மட்டும் ஸ்கிப் பண்ணுங்க, நான் பின்னாடி வரேன். தலைவருக்கு ரஜினிகாந்த் அப்படின்ற நபருக்கு தாண்டி அடுத்து வந்தக்கூடிய நடிகர்கள், நீங்க விஜயகாந்தா இருக்கட்டும், இல்ல ராமராஜன், இல்ல ராஜ்கிரண், சரத்குமார், நீங்க வந்து அர்ஜுன், முரளி, கார்த்திக், அப்புறம் பிரசாந்த், அஜித், நீங்க சூர்யா, விஜயும் ஸ்கிப் பண்ணுங்க. காரணத்துல தான் சொல்றேன், விஜயும் ஸ்கிப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து தனுஷ், சிம்பு, எல்லாரும் சாமி கும்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது. அவங்க தனிப்பட்ட முறையில போயிட்டு சிவனை போய் கும்பிட்டாலும் சரி, சர்ச்சுக்கு போயிட்டு ஜீசஸை கும்பிட்டாலும் சரி, இல்ல மசூதிக்கு போயிட்டு அல்லாவை கும்பிட்டாலும் சரி, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ரஜினிகாந்த்ன்ற ஒரு நபர், அவரு தனிப்பட்ட முறையில அவரு ஒரு தனக்கு இதுதான் சாமி அப்படின்னு நினைச்சு அவர் கும்பிட்டார். அது பேர் தான் ராகவேந்திர சாமி. சரிங்களா? அது வந்து முழுக்க ராகவேந்திர மண்டபத்துக்கு நீங்க அந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா மெடிடேஷன் தான் வரும்.
கோயிலுக்குள்ள போனீங்கன்னா மந்திரம் பாடிட்டு நீங்க மெடிடேஷன் பண்ற ஒரு விதம். இன்னொன்னு மந்திரம் பாடாம சைலண்டா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கடவுளை இது பண்ணிட்டு உங்களை நீங்களே உணர்றது தான் இது. அதுதான் முதுகுல இருக்கக்கூடிய ஐம்பூதங்கள்னு சொல்லுவாங்க. அந்த முதுகுல இருக்கிற அது மெடிடேஷன், அது பெரிய கடலுங்க, அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா தனக்கு பிடிச்ச சாமி அவர் கும்பிடுறாரு. இது அவர் படமா நடிச்சு தன்னுடைய ஒரு சாமிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டெடிகேஷன். இந்த பாட்டு யாருக்கு நீங்க டெடிகேட் பண்றீங்க? என் லவ்வருக்கு டெடிகேட் பண்றேன், இவங்களுக்கு டெடிகேட் பண்றேன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த படம் எனக்கு சினிமா வாழ்க்கை இவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு. என்னோட 100வது படத்தை நான் இந்த சாமிக்கு நான் டெடிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு படம் பண்ணார். அதுக்கப்புறம் அருணாச்சலம் சாமியை கும்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ரைட்டு, அதை விட இன்னும் பெட்டர் என்ன எங்க போகணும்னு பார்த்தாரு. அப்பதான் பாபாஜின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அவரு தனிப்பட்ட முறையில தனக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டாரு. ஆனா நீ இந்த சாமி தான் கும்பிடணும், இந்த சாமி தான் பெஸ்ட், இந்த சாமி ஒஸ்ட் அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லல, எந்த இடத்துலயுமே சொல்லல. ஆனால் விஜய்ன்ற ஒரு நபரை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடிக்கிற படங்கள்ல எல்லா இடத்துலயும் அதிகமான படங்கள்ல என்ன விஷயங்களை மெயினா போடுவார்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த அளவுக்கு தலைவர் பண்ணார்னா இங்க யாரும் கேள்வி கேட்கலாம், ரைட்டு, தலைவர் ஏன் இங்க இது பண்றாரு, இதுக்கு ஏன் சப்போர்ட் பண்றாரு? இவங்களுக்கு என்னன்னா, நம்ம நினைக்கிறத தலைவர் பண்ணணும், நான் நினைக்கிறத தலைவர் சொல்லணும், நான் கும்பிட்ற சாமி தான் தலைவர் கும்பிடணும். வெரி பர்ஃபெக்ட். நான் அந்த லைன் தான் சொல்ல வந்த புடிச்சிட்டீங்க. நேத்து கூட பேசினப்ப யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ரஜினி ஃபேனா அவர், ஒருத்தர் இந்துவா ஒருத்தர் முஸ்லீமா, அவர் என்னமோ சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ரஜினி ஃபேனா என்னன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இந்த விஷயத்த நான் கவனிச்சேன். இவர் இப்படி சொன்னது அந்த முஸ்லீம் ஒருத்தர், விஜய் ஃபேன் ஒருத்தர், அவர் ஃப்ரெண்டு ரஜினி ஃபேன் முஸ்லீம், அவரை இது பாதிக்காதா அப்படின்னா, இப்ப அவர் சொல்ற விஷயம் உள்ளுணர்வா சொல்லுவாரு அப்படிங்கறது அந்த முஸ்லீமா இருக்கிற அந்த ரஜினி ஃபேனுக்கும் தெரியுமா தெரியாதா? ஒரு கிறிஸ்டியனு தான் ஒரு கிறிஸ்டியன்றதை மறைக்க மாட்டான். ஆமா நான் கிறிஸ்டியனு, நான் இந்த மதத்துல பிறந்தா, நான் இந்த சாமியை கும்பிட்றேன், அவன் மறைக்க மாட்டான். ஒரு இஸ்லாமிக் ஒரு முசல்மானை கூட்டு கேட்டோம்னா, நான் முஸ்லீமு, ஆமா நான் மசூதிக்கு போவேன், நான் என் சாமியை கும்பிட்றேன்னு தான் அவன் சொல்லுவான், அவன் மறைக்க மாட்டான். அதே மாதிரிதான் ஒரு ஹிந்து, நான் இந்து, நான் கோயிலுக்கு போறேன், நான் என் சாமியை நான் கும்பிடுவேன்னா அவனும் மறைக்க தேவையில்லை. அப்படி நீ கோயிலுக்கு போறவங்கலாம் சங்கி அப்படின்ற ஒரு பூச ஆரம்பிச்சீங்கன்னா, அப்ப வெள்ளை சங்கி, காவி சங்கி, பச்சை சங்கின்னு சொல்லுவீங்களா? அப்ப சீமானா எல்லாரும் வெள்ளை சங்கின்னு சொன்னீங்க, அப்போ ஏன் பச்சை சங்கின்னு சொல்லி இந்த பக்கம் திருப்புறீங்க? அப்போ ஒருத்தன் ஒரு சாமியை கும்பிட்டா அவன் சங்கின்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் சங்கி அப்படின்னா, அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆள் யாரு? கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆள் யாரு தமிழ்நாட்டுல? நான் இழுத்துட்டு வருவேன் மொத்தமா. நம்ம இங்க எல்லாருமே இழுத்துட்டு வர பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். சரியா? ரஜினியை மட்டும் காரணம் பண்றது காரணம் என்னன்னா, ரஜினி ரொம்ப ஈஸியான டார்கெட், ரொம்ப ஈஸி. ஏன்னா அவர் தான் எதிர்த்து பேச மாட்டாரு. ரஜினின்ற மனுஷன் மட்டும்தான் தன்னை பத்தி ஒரு கான்ட்ரவர்சி ஒண்ணு வருதுன்னா, லெட் மீ ஃபினிஷ் வாசு, இங்க ஒரு தன்னை பத்தின ஒரு கான்ட்ரவர்சி ஒண்ணு வருதுன்னா அதை கண்டுக்காம போயிடுவாரு. அது ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆரம்பத்துல 75ல இருந்து 85 வரைக்கும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாது. அது ரியாக்ஷன்லாம் வேற லெவல்ல இருந்தது. அந்த மனுஷன் ரியாக்ட் பண்ண மாட்டாரு மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் தான் வேண்டாம், அதுக்கப்புறம் தான் அவர் தன்னை யாருக்கும் தனக்கு ஐடியா கொடுக்கல, பத்திரிகை நீ அவாய்ட் பண்ண சொல்லி கொடுக்கல, தலைவர் முடிவு பண்ணாரு, ரைட்டு நம்ம பத்திரிகை அவாய்ட் பண்ணணும், ரொம்ப அவங்க கூட நெருங்கிய தொடர்பு வச்சு கூட ரொம்ப ரொம்ப தள்ளியர் கூட அப்பப்ப அங்கங்க அப்படி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான், ஒரு ஹாய் பாய்ன்னு சொல்ற அளவுக்கு வச்சுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணாரு. ஏன்னா பத்திரிகைகள் என்ன பண்ணாலும் தலைவரை தப்பாக தான் எழுதுது. அப்படி உலா வரப்பட்ட செய்திகள் தான் ராமாவர தோட்டம் அப்படின்னு சொல்றது. ராமாவர தோட்டத்துல என்ன நடந்துன்றது அவரே மேடையில எம்ஜிஆர் சிலை திறப்பு விழால ஓப்பனா சொன்னாரு. ஆனா என்ன பண்ணுது பத்திரிகை, இல்ல இப்படிதான் நடந்துச்சு, ஆமா இங்கதான் விளக்கு பிடிச்சி பார்த்தேன். அப்ப நீ கொடநாடு எஸ்டேட் வாசல்ல என்ன நடந்துன்னு சொல்லு, கொடநாடு வாசல்ல என்ன எஸ்டேட்ல என்ன நடந்துன்னு சொல்லி எல்லாம் மறுத்த அப்புறமும் அவன் சொன்னதே தான் சொல்லி. ரொம்ப ஈஸி டார்கெட்டுங்க. நீங்க ஒரு மரத்தை போய் நீங்க வெட்டுங்களா, பதிலுக்கு உங்களை அடிக்குமா? ஒன்றும் பண்ணாது. அது பாட்டுக்கு தம்பி நான் இருந்தா உனக்கு நல்லது, நான் இல்லைன்னா உனக்கு தான் கெடுதல் தம்பின்ட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் ரஜினிகாந்த்ன்ற ஒரு பழுத்த மரம், ரொம்ப ஈஸி டார்கெட். இன்னொன்னு, இந்த யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தது, கதறி அழுவுற ஆடுங்க, ஐயோ விழுந்துட்டார் அவர் சங்கி. சத்தியமா சொல்றேன், யோகி ஆதித்யநாத்தை இங்க இருக்கிறவங்க யோகி ஆதித்யநாத்தை இங்க இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நான் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி, ஒரு சிஎம். எஸ், எனக்கு யோகிநாத்தை பத்தி எனக்கு இப்ப மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கு. ஆனா தலைவர் ஏன் அவரு காலில் விழுந்தாரு அப்படின்னா, அவரு யோகிநாத் ஆதித்யநாத்தை எப்படி பார்த்தாருன்னா நீங்க பாக்கணும்.
அயோத்திக்கு போயிட்டு வந்த மனுஷனை என்ன கேட்டாங்க, அது ஒரு அரசியல் கட்சி நிகழ்வு. நான் ஒரு ஆன்மீகமா தான் நான் பார்த்தேன். அதே மாதிரிதான் அவரு ஒரு சித்தரு, அவர் ஒரு யோகி. அதனால இத்தனை வருஷம் ஒரு ஒரு கேட்டகரி இருக்குங்க. இத்தனை வருஷம் போயிட்டு நீங்க சன்னியாசியா வாழ்ந்து இந்த அளவுக்கு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த யோகின்ற அந்த ஒரு இது ஒன்று கொடுப்பாங்க. அது நீங்க உங்களுக்கு ஒரு புரியுற மாதிரி சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல சில ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி குட்டி சாமியார்னு ஒண்ணு இருந்தது. என்ன குட்டி சாமியார்னு ஒரு பையன் சுத்திட்டு இருந்தான், ஞாபகம் இருக்கா? யாருக்கா? சன் டிவில எல்லாம் இல்ல, பயங்கர ஃபேமஸ் குட்டி சாமியார். தெரியுமா வாசு உங்களுக்கு? மறந்துருச்சு. ஆனா சொல்ற வார்த்தை மட்டும் 2008 2009 பாத்தீங்கன்னா குட்டி சாமியார்னு ஒரு பையன் சுத்திட்டு இருந்தான். அடுத்தது ஒரு சின்ன பையன். எக்ஸாக்ட்லி. தமிழ்நாட்டுல தானப்பா நாத்திகம் அதிகமா இருக்கு. ஏன் நாத்திகம் பேசுறாங்க? அத்தனை பேர் குடும்பத்துல இருக்கிற போய் அந்த குட்டி சாமியார் காலில் ஆசீர்வாதம் வாங்கி இது வாங்குனீங்க. நான் கேட்பேனா கேட்க மாட்டேன்னா? இவனுங்க எல்லாம் பண்ணுவானுங்க. அதாவது யோகி ஆதித்யநாத்தை விட வயசுல சின்னவர், தலைவரை விட அவர் வயசுல சின்னவர், அவர் காலில் விழுந்தது உங்களுக்கு எரியுது அப்படின்னா, 8 வயசு 10 வயசு 10 வயசு பையன் காலில் போய் விழுந்தீங்களே, எல்லாரும் போய் விழுந்தீங்களே, அதுக்கு பேர் என்ன கணக்கு? அது எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? அன்னைக்கு யாரு வயசுல சின்ன கால போகுது. பிரச்சனை என்னன்னா, இப்ப நீங்க இமாலயாஸ்க்கெல்லாம் போறீங்க, நீங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா சித்தர்கள் யோகிகள்லாம் இருப்பாங்க. அவங்களோட வயசு பார்க்க கூடாது, அவங்களோட அனுபவத்தை பார்க்கணும். அவங்க சன்னியாசிய எந்த அளவுக்கு அவங்க அந்த மோட்சம் பெற்றாங்க அப்படின்ற ஒரு இருக்கும். அகோரிகள் இருக்குல்ல, இன்ன வரைக்கும் ஒரு மீடியா பொம்பளை கூட இங்க சபரிமலைக்கு மாலை போடுறாங்கல்ல, அதுல சின்ன வயசுல ஆளுங்க, சின்ன பசங்க மாலை போட்டா கூட இதுக்கே போவோமே, அகோரிக்கே போவோம். அதெல்லாம் உச்சம். தன்னை கடவுளாக உணரி, தன்னை ஒரு சிவனாக நம்பி ஆக்கவும் செய்வான், அழிக்கவும் செய்வான். அந்த கோர் பாயிண்ட் தான் இருக்கு சிவாசு, புரியுதுங்களா? அந்த கோர் பாயிண்ட். அதனாலதான் அகோரிகள், நீங்க நான் கடவுள் படத்துல பாலா காட்டியிருக்கு என்னன்னா, அந்த நடிகை பூஜான்ற அந்த நடிகை இருக்கு இல்லையா, அது போயிட்டு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளா நினைச்சு போயிட்டு யாருகிட்ட ஆரியா கிட்ட. அப்ப ஆரியா யாரு? தன்னை தானே சிவன்றது யாரு? ஆக்கவும் செய்வான், அழிப்பும் செய்வான். அப்படிதான் காட்டுவாங்க. அப்படிதான் வரலாறு எழுதப்பட்டிருக்கு, புத்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்ப உனக்கு கருணை, நீ எனக்கு ஐயா சாமி எனக்கு சாப கொடுத்துரு, என்னால இந்த உலகத்துல வாழ முடியல அப்படின்னு கேக்குது. அப்ப என்ன பண்றாங்க? அந்த இடத்துல எடிட்டிங்ல போயிடுச்சு. ஒரிஜினல் ரைட்டிங்ஸ்ல என்ன இருந்ததுன்னா, அந்த பொண்ணை அடிச்சு கொன்னுட்டு அவரே சாப்பிட்டுருவாரு. இப்படிதான் கதை இருந்துச்சு. முதல்ல புரிஞ்சுங்க. உண்மையான நிகழ்வுகள் சொல்லட்டுமா? அகோரிகள் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா, உடன்கட்டை, அதாவது அந்த உடன்கட்டைன்னு சொல்லக்கூடாது, அதாவது பிணத்தை எரிப்பாங்க. அந்த எரிச்ச அந்த இது இருக்கு இல்லையா, அதுல மஞ்சளை பூசி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேர் ஒண்ணு இருக்கு, அது நம்ம சாப்பிட்றாங்கன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு ஒரு பேர் ஒண்ணு இருக்கு, மோட்சம் பெற்றதுன்னு சம்திங் இதை சொல்லுவாங்க. அது சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் அகோரிகளோட வாழ்க்கை. இங்கே அகோரிய நேர்ல பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா, அகோரிய பார்த்தா அவன் தெரிச்சுக்கிட்டு ஓடுவான், சிட்டிக்குள்ள வரமாட்டாங்க. நீங்க போயிட்டு அகோரிகளை எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணுங்களா பாப்போம், பண்ணி காட்டுங்களா பாப்போம். ஓப்பன் சவால். அவங்கள எந்த லிஸ்ட்ல வருவாங்க? சோ இங்கே தனிப்பட்ட முறையில ஒரு மதத்தை டார்கெட் பண்ணி பேசினா நமக்கு இங்கே ஒரு மெத்தட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா 6 இயர்ஸா ஒன்று இருக்கு. என்னன்னா, பிஜேபி உள்ள வந்துடும். 98ல பிஜேபி கொண்டு வந்தது ராசா, நீங்க தான் ராசா. 5-6 வருஷமா இந்த வார்த்தை இல்ல இது ஒண்ணு இல்ல. சாமி கும்பிடுறவன்லாம் தப்பு அப்படின்னா, தமிழ்நாட்டுல நீங்க இருக்கக்கூடிய வடபழனில இருந்து, நீங்க முருகன் கோயில்ல இருந்து, நீங்க திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க எல்லா கோயிலையும் நீங்க அப்ப சாமி கும்பிடலாம். அங்கெல்லாம் மடப்பையில எல்லாரும் இங்க இப்ப நாத்திகம் பேசுறீங்க. ஆனா தனிப்பட்ட முறையில உங்க குடும்பம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு வரும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை மேல இருக்கிற ஒரு சக்தியை போய் வேண்டுறீங்க. அது இந்துவ கோயிலா இருக்கட்டும், கிறிஸ்துவ கோயிலா இருக்கட்டும், பௌத்த மதமா இருக்கட்டும், இல்ல முஸ்லீம் மதமா இருக்கட்டும், எந்த மதமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு ஒண்ணு தெரியுது. அதுக்கு நீங்க வச்ச பேரு ஒரு சயின்டிபிக்கா ஏதோ ஒண்ணு பேர் வைப்பீங்க, இல்லைன்னா நம்பிக்கைன்னு ஒண்ணு வச்சிருவீங்க. இது ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இது பண்றதுனால ரஜினிகாந்த் இந்த சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது. 100 கோடி பேர் மக்களுக்கு சாமி கும்பிடுறான், அவனை குறை சொல்லல. ரஜினி மட்டும் சாமி கும்பிட்டா மட்டும் உனக்கு வலிக்குதா? இல்ல, லால் சலாம் ஃபங்க்ஷன்லயே பாத்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் இந்து மதம் தான் ஆதின்னு ஆரம்பிச்சிருக்காரு. கவனிச்சீங்கன்னா அந்த இப்பதான் படிச்சேன் அவர் என்ன பேசினாரு டெக்ஸ்ட்ல, நான் வீடியோ பார்க்கல.
இது மாதிரி கிறிஸ்தவம் இஸ்லாமுக்கு ஸ்தாபிதம் இருக்கு. ஆனா அதை விட பழச ஆதி இந்து மதம் அப்படியே நிறைய விஷயம் உள்ளுணர்வா சொல்லி இருக்காரு. அதுல வரலாறு உண்மை இருக்குங்க. அதுல ஒரு வரலாறு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு மதம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத நீங்க எடுத்து பார்க்கணும்னா மூணாவதா ஒரு மதம், அதாவது ரெண்டு மதத்துக்கு முந்தைய மதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மதத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கணும். அதுதான் ஜூவிஸ். ஓகேங்களா? அந்த ஜூவிஸ் மதத்தை பத்தி நீங்க எடுத்து, அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுக்கு அந்த ஊர்ல ஒரு பேர் இருக்கு. அந்த மதத்தை நீங்க எடுத்து நீங்க படிச்சு அங்க இருக்கக்கூடிய, அதுக்கு நம்ம இங்க குரான் பைபிள் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு மதம் ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை நீங்க எடுத்து பார்த்து படிச்சீங்க தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து ஒண்ணு வரும். அது ஒரு பெரிய அரசியல். அது இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் ஏன் அடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு அந்த அரசியலுக்குள்ள போற மாதிரி வரும். சரிங்களா? அந்த அரசியலுக்குள்ள போற மாதிரி வரும். அது ஒரு பெருசு. மதங்களோட வரலாறுகளை எடுத்தோம்னா அது ஒரு வருஷம். அப்படி பார்த்தா பௌத்த மதத்தை எடுத்துட்டு வருவேன். ஏன்னா பௌத்த மதம் இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? அசோகர் யாரு? மிகப்பெரிய வீரன். யாரு? எந்த வீரன்? எத்தனை பேரை கொண்டாரு? நான் அங்க போவேன். அதெல்லாம் வேண்டாம், அது வேண்டாம், நான் அந்த வரலாறு எடுத்துருவேன். இல்ல அதுக்கு சொல்ல ப்ரோ, அவர் அந்த மாதிரி உள்ளுணர்வா சொல்றாரு. அவர் ரியலைஸ் பண்ண விஷயத்த நீங்க இப்பதானே சொன்னீங்க, மேடால ஒரு விஷயம் பேசுறாருன்னா ஜஸ்ட் லைக் தட் பேச மாட்டாங்க அப்படின்னு. ஸ்பிரிச்சுவலா பேசுறாருன்னா நான் என்ன சொல்றேன்னா நிறைய அவருக்கு கனெக்ட் இருக்கு, பேசுறாரு. பட் இங்க ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு. வந்து அந்த சங்கின்னு சொல்லி இல்ல நான் இந்த மதங்களை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசக்கூடாது. ஏன்னா மத நல்லிணக்கம் பிரச்சனை வரும். அது நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு ஒரு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. அவரு ஒரு சாமியை கும்பிடுறாரு. அந்த சாமியை மட்டும் அவர் கும்பிடல, மிச்சம் இருக்கிற சாமியும் அவர் கும்பிடுறாரு. ஆனா இந்த மதத்தை தூக்கி இந்த மதத்தை இறக்கி பேசுறவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் மேல திணிக்கப்படுது அப்படின்னா அது அவரை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு தான் எடுத்துக்கணுமே தவிர, மதங்களையும் ஜாதிகளையும் நல்லா புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டுல இந்தியாவுல மதம், ஜாதி, இனம் இந்த மூணுத்தையும் வச்சு அரசியல் பண்றவங்க தாங்க அதிகம். ஓகேவா? சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். மதம், ஜாதி, இனம் இந்த மூணுத்தையும் வச்சு அரசியல் பண்றவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மதத்தை மதமா பார்த்துட்டு, கடவுளை கடவுளா கும்பிட்டுட்டு, சாதியை சாதியா மட்டும் பார்த்துக்கிட்டு, இனத்தை இனத்தா மட்டும் பார்க்கறவன் அரசியல் பண்றது இல்லை. அவன் வேலையை பார்த்துட்டு போறான். நம்ம கஷ்டப்பட்டா நம்ம உழைச்சா நம்ம மேல வரலான்றது அவன் அந்த நம்பிக்கையில போயிட்டே இருக்கிறான். அவ்வளவுதான். காலைல ஒரு ஆட்டோ எடுக்கிறவன் காலைல ஒரு என்ன பண்ணுவான், ஒரு 2 ரூபாய்க்கு எலுமிச்சை பழத்தை வாங்கி 5 ரூபாய்க்கு எலுமிச்சை பழத்தை வாங்கி டயர் கடையில வச்சு நசிக்கிட்டு, ஆண்டவா சாமி இன்னைக்கு எப்படியாவது நல்லா தொழில் நல்லா வரணுமான்னு சொல்லிட்டு அவன் வண்டி ஓட்டுறான், உழைக்கிறான். அதான் கம்ப்ளைண்ட் ப்ரோ. அவர் பேசிட்டு அதேதான் கிறிஸ்துவத்திலயும் நடக்குது. ஐயா ஜீசஸ் எப்படியா நம்மளை காப்பாத்துங்க ஆண்டவா, நான் ஏதாவது பாவம் செஞ்சேன்னா நான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் புண்ணியம் பண்றான். புண்ணியம் பண்ணா பாவம், தன்னுடைய பாவம் எண்ணிக்கை கம்மியாகும் சொல்லிட்டு அவனும் பண்றான். அதே மாதிரி தான் இஸ்லாம்ல எல்லா மதத்திலயுமே எல்லா மதமும் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அன்பை பகிரு, வன்முறையை தவிர. அன்பை பகிரு, இதுதான் எல்லா மதமும் எல்லா புக்கும் எல்லாமே இதுதான் சொல்லுது. அந்த அன்பை பகிர்ற வேலையை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அதை வச்சு அரசியல் பண்ணா அது அவங்க புத்திசாலித்தனம், அவங்களுடைய சாணகித்தனம். ஆனா நிம்மதி போயிடும். தலைவர் அதுதான் சொன்னார். அரசியல்னு வந்துச்சுன்னா நிம்மதி போயிடும். நிம்மதி போயிடுச்சுன்னா வாழ்க்கை போயிடும். நீ ஏன் வாழற, ஏன் எதுக்கு வாழற அப்படின்றது தெரியாது. இல்ல இன்னொரு விஷயம், இவரை தூக்கி எறியறதுக்கான காரணமும் இது ஒண்ணு. ஏன்னா இவர் வந்து இது பண்றதுனால சாதி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. வேற என்ன சாதி பிரச்சனை பண்றாருன்னு தெரியல. 2வது விஷயம், அவர் பொண்ணு இத சங்கின்னு சொல்லி அப்பாவை சொல்றாங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் மூஞ்சிய காமிச்சப்ப நல்லா தெரிஞ்சது, பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்கும். இந்த ரியாக்ஷனே சொன்னது தமிழக மக்கள் சரியில்லை கபிலன் ப்ரோ. அவ்வளவுதான். காலம் வந்து அவரை பிரிச்சு வச்சது எனக்கு என்னமோ நல்லதுன்னு தோணுது. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் வாசு, நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டுல நாத்திகம் எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருந்த காலகட்டத்துல தான் சிவாஜி கணேசன்றவர் திருவிளையாடல்ன்ற படமும் சரஸ்வதி சபதம்ன்ற படங்களும் டிவைன்ஸ் உள்ள படங்களும் அதிகமா இங்க வந்துச்சு. அதே சிவாஜி கணேசன் தான் தேசப்பற்று உள்ள படங்களையும் படம் பண்ணார். கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன்ற மாதிரி படங்களும் பண்ணார். அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் பண்ணார். ஸோ தமிழ்நாட்டு மக்களை கம்ப்ளீட்டா நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரி நீங்க இந்த பக்கம் திருப்பவும் முடியாது. என்ன இங்க வந்து சிவனோட நம்பிக்கையும் பிள்ளையாரோட நம்பிக்கையும் முருகனோட நம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி, மக்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. சரியா? அதனால இங்க வந்து அவரு ஹர்ட் ஆயிருக்காரான்னு கேட்டா, அவர் கண்ணுல தண்ணி வந்தது காரணம் தான் பொண்ணு எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அங்க மேல பேசுது அப்படின்றத அவர் பார்த்துட்டு அது மூலமா கண் கலங்கினார். அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா இது வரைக்கும் மேடையில இன்க்ளூடிங் கோச்சலோட ஆடை லான்ச்ல கூட சௌந்தர்யா மேடம் கண் கலங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு உருக்கமா பேசினது இல்லை. இவங்க எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்றது இது ஒரு சின்ன உதாரணம்.
அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். சௌந்தர்யா மேடம் ஐஸ்வர்யா மேடம் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க அப்படின்போது அந்த ட்வீட் கமெண்ட்ல வந்து அவங்கள வந்து டீக்ரேட் பண்ற மாதிரி இல்லை அவங்கள அபியூஸ் பண்ற மாதிரி சில விஷயங்கள் கான்ட்ரவர்ஷியில் வராங்க மாதிரி அவங்களுடைய பர்சனல் மேட்டர்லாம் எடுத்து வச்சுட்டு மனசுல எடுத்து வச்சுட்டு இவங்க என்னமோ இவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு இது நடந்த மாதிரியும் இவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்த மாதிரியும் இவங்களோட இதுல, அதாவது நான் தான் சொன்னேன் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன், கேட்கல. அதோட வெளிப்பாடு தான் அந்த ஆடியோ லான்ச்சில் அவர் பேசுனது. அது ஒரு படி மேலே தான் தலைவர் சொன்னார், பசங்க வேணும் அப்படின்னா நீ போ ஏஞ்சல்ஸில் அனுப்புவாங்க. கிறிஸ்துவ மதத்தில் அது ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க, ஏஞ்சல்ஸ் அனுப்பி விடுவாங்க. பெண் எனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லும் போது நானே வரேன்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ அவர் என்ன சொல்லுவார், என் பொண்ணு எனக்கு தாய்க்கு சமம், கடவுளுக்கு சமம் அப்படின்றாரு. முதல்ல தாயின்றாரு, அதுக்கப்புறம் கடவுள்ன்றாரு. அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட அப்படி மனநிலை வச்சிருக்கிறவரை குடும்பத்தை போயிட்டு நீங்கள் வந்து சரியில்லை, நீங்கள் பான் வித் கோல்டன்ஸ் போன ஜஸ்ட் நீங்கள் தலைவரோட பட விஷயத்தெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னா என்ன நீங்களாம் வந்து இல்லை. அதான் நான் கேட்டேன் ஒரு ரஜினி ஃபேனு, தலைவரை விடவா நீங்கள் வந்து அக்கறை இருக்க போறீங்க? ஹாஸ்பிட்டல் அவர் தானே சொன்னார், சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் என்ன தாயா நின்று கவனிச்சுக்கிட்டாங்க. என்ன கவனிப்பு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பணிவிடை, ஒரு தகப்பனுக்கு பணிவிடை எப்படி செய்யறது தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு விஷயம் சொல்றேன், என் அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு, ஏந்திரிச்சு பாத்ரூம் போக முடியாது. எல்லா பணிவிடைகளும் நம்ம குழந்தையா இருக்கும்போது என்னென்ன பணிவிடைகள் அவங்க நமக்கு செஞ்சாங்களோ அத்தனை பணிவிடைகளையும் எல்லாரும் தன் தாயும் ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு பையனா இருந்தாலும் சரி தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய தந்தைக்கும் செய்யணும். முடியாத நேரத்துல அந்த நேரத்துல கூட இருந்தது ஐஸ்வர்யா மேடம் தான். சௌந்தர்யா மேடமால கிட்ட இருக்க முடியல, காரணம் கை குழந்தை இருந்தது. அதை செஞ்சாங்க, அதனாலதான் தன் தாய்க்கு சமன் சொன்னார் அந்த மனுஷன். இல்ல அப்ப சௌந்தர்யாவுக்கு குழந்தை இல்ல, கை குழந்தை இவங்களுக்கு பிறந்து இல்ல, கை குழந்தை இல்ல இருந்தது. இல்ல கல்யாணம் ஆகி புதுசு மேடம், கை கல்யாணம் குழந்தை ஆகி புதுசு இல்ல. அவன் பிறந்தது வேத் பிறந்தது வந்து 2016 தான். இது லிங்கா தான் அப்போ ஒரு வயசு இருக்கும், ஆல்மோஸ்ட் 1 இயர். ஆனா மேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்டிடிவில பேட்டி கொடுத்திருந்தாங்க. கொஞ்சம் லேட்டரா தான். இல்ல அவங்க வந்து இங்க தமிழ்நாடு, இங்க சென்னை ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் இங்க இருந்தாங்க. சிங்கப்பூருக்கு போகும்போது அவங்க வந்து போக முடியல, சில சூழ்நிலை போக முடியல. ஆனா ஐஸ்வர்யா மேடம் இருந்தாங்க. அப்ப அங்க இருந்து ஹாஸ்பிட்டல்ல பக்கத்துல இருந்து ஒரு நபர் தான் இருக்கணும், ஒரு நபர் தான் பக்கத்துல இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது லதா மேடம் எல்லாம் அங்க பக்கத்துல இருக்க முடியல, ஏன்னா சில விஷயங்கள் வந்து அவங்க உடல்நிலையும் கவனிக்கணும்ல. அதனாலதான் இவங்க பக்கத்துல இருந்தாங்க. அங்க வந்து ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்துட்டு, அதுல வந்து அஜித் படத்துல ஒரு ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க, காதல் மன்னன் படத்துல ஹீரோயினா, காதல் மன்னன் படத்துல ஹீரோயினா நடிச்ச அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருந்தாங்க. நீங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஜிப்பா போட்டு ஒயிட் கலர் பேண்ட் போட்டு தலைவர் பட்டையை போட்டு அப்படி ஸ்டைலா அப்படி நிப்பாரு. கடைசியில டிஸ்சார்ஜ் பண்ற நேரத்துல அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாருக்கும் ஒரு போட்டோ ஒன்று கொடுத்துருப்பாரு போஸ். அப்படியே பாக்குறதுக்கு அண்ணாமலை ஸ்டில் மாதிரி இருக்கும், நல்லா பயங்கரமா இழைச்சிட்டாரு. இது நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, அவரு எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஃபேமிலியை எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலி முக்கியம் தான்ப்பா. குரல் ஒளி ஒரு நிமிஷம், ஜெய் ஒரு நிமிஷம், சாரி ஃபார் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன். வாசு இதுதான் நான் சொல்ல வந்தேன், இது ஒரு பெரிய டாபிக். நான் அதை சொல்றேன் இல்லையா, அவரு எந்த அளவுக்கு முக்கியத்துவமா கொடுக்குற அவருடைய ஃபேமிலியை பத்தி இங்க ஒரு ரசிகன் அவர் ஃபேமிலியோ இல்லை அவருடைய வந்து ஒரு சினிமா வாழ்க்கையோ இல்லை சினிமா ஒரு என்ன படம் டைரக்ட் பண்ணணும், அவர் என்ன படம் நடிக்கணும், என்ன முடிவு எடுக்கணுன்றத ஒரு ரசிகனா இருந்துக்கிட்டு நம்ம இங்கே கட்டளை போடக்கூடாது. அவர் என்ன பண்றாரோ அது முடிஞ்சா நம்ம ஆதரிப்போம், அப்படி இல்லைன்னா அவர் எதிராக மட்டும் பேசக்கூடாது. அப்படி இல்லைன்னா ரஜினி ரசிகன்ற ஒரு விஷயம் அர்த்தமே இல்லாமல் போயிடும். எல்லாம் ரைட்டு தான் கபிலா. அப்போ இந்த கேள்வி நீங்க கேட்கல, நானே கேட்டுக்கிறேன். அவர் தான் வந்து கம்பேர் பண்ணாதீங்க, கழுகு காக்கான்னு சொல்லி கம்பேர் பண்ணாதீங்க சொன்னார். அதனால தான் நான் கழுகுடு ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன். நான் கம்பேர் பண்ண மாட்டேன், தலைவரையும் விஜயம் கம்பேர் பண்ண மாட்டேன். ஆனால் என் தலைவன் அரசியலுக்கு வரும்போது எதிர்வினை வைத்த விஜய் ரசிகர்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும். அதுக்கான பதில் கர்மாவை தான் நான் பண்ணுவேன். அவரு தன்னை விட்டு கொடுத்து தன்னை தாழ்த்தி போகலாம், ஆனால் என் தலைவனை நான் விட்டு கொடுத்து தாழ்த்தி நான் போக மாட்டேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். அவரு தன்னை விட்டு கொடுக்கலாம், ஆனா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவரை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அடுத்தது குரல் ஒளி சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரே எல்லாமே ரெண்டு வாட்டி கேக்குது, எனக்கு மட்டும் தான் கேக்குது. உங்களுக்கும் இஸ்கிஸ்கின்னு தான் கேக்குறதா? எனக்கு ஒரு வாட்டி பேசி முடிக்கிறீங்க, திரும்ப அப்பனா உங்க சைடுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தவங்களுக்கு கேட்கலன்னா அப்ப உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இருக்கு. ரீஜாயின் பண்ணுங்க, மைக் கொடுக்குறேன். சொல்லுங்க குரல் ஒளி.
இல்ல எனக்கு வந்து இவனுங்க ரஜினி சார் வந்து ராமர் கோயில் போனது வந்து இவனுக்கு என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, இவங்க தமிழ்நாட ஒரு மாதிரி நாத்திக பூமின்னு ஆக்கி வச்சிருக்கானுங்க. ஆனா ரஜினிக்கு வருது தமிழ்நாடோட அடையாளம். அவர் ராமர் கோயில் போனாக்கா தமிழ்நாடே போன மாதிரிதான். அதனால இவனுங்களுக்கு காண்டு பிடிச்சி கத்துறானுங்க. ஆனா நம்ம கான்ஸ்டியூஷன் அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அப்புறம் சில பேருக்கு குத்தும், சில பேருக்கு வந்து வலிக்கும். பட் இருந்தாலும் அப்புறம் நான் கேட்டுருவேன். இதுதான் பெரியார் மண்ணாச்சே. பெரியார் மண்ணு தாங்க. இப்ப நான் கூட பெரியார பிடிக்கும் தான். நான் வந்து காலையில சாமி கும்பிடுவேன். அதுக்காண்டி பெரியார் சொன்னது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணும்போது பெரியார் எதிர்த்தது மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை, அதைத்தான் சொல்றேன். நான் மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்களா, அப்ப நான் பெரியாரிஸ்டா மாறிப்பேன். ஏன்னா என்னை வந்து அந்த மாதிரி தூண்டக்கூடாது அப்படிங்கறதுல நான் உறுதியா இருக்கிறேன், உறுதியான நிலப்பாடோட இருக்கேன். ஆனா இங்க சில பேர் வந்து ரஜினி சாரை வந்து இப்படி மத அடையாளப்படுத்தி பேசுறதுங்கிறது அது அந்த அந்த சமூகத்துல இருக்கிறவங்களுக்கே தெரியும், யாரு பேசுறாங்கிறதும் தெரியும். ஆனாலும் அதை வந்து வலுக்கட்டாயமா திணிக்கிறானுங்க. புரியுற மாதிரி சொல்றேன் குரல்வழி. காந்தி பேசுறதுல ஒரு அரசியல், காந்தி வந்து கதர் சட்டை போட்டதுல ஒரு அரசியல் இருக்குன்னா, அம்பேத்கர் கோட்டு போட்டதுல ஒரு அரசியல் இருக்குன்னா, நீளத்தை பத்தி பேசுறதுலயும் அரசியல் இருக்கு. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீளத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் நான் சொல்றேன். அது ஒரு பெரிய அரசியல். அதான் சொல்றேன், மூணாவது 2 டயலாக் கூட முடிச்சிட்டாங்கல்ல, 3ஆவது டயலாக் ஒண்ணு சொல்றேன், நீளத்தை பத்தி பேசுறதுக்கும் ஒரு அரசியல் இருக்கு. அதான் அந்த மாதிரி இப்படி பேசி அவங்க பொண்ணு வந்து அப்படி அங்க மேடையில வந்து பேசும்போது ரஜினி சார் சொல்லிட்டாருங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல ஒண்ணு, அதாவது நீங்க திருவள்ளுவருக்கு காவி சாயத்தை பூசின மாதிரி எனக்கு ஒரு சாயத்தை பூச பாக்குறீங்க. அது நடக்காதுன்னு என் தலைவன் சொல்லிட்டாப்புல. ஒரு பக்கம் சாயம் பூசட்டும், இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் காவி சாய பூச பாக்குறாங்க, இன்னொரு பக்கம் கருப்பு சிவப்பு சாயத்தை பூச பாக்குறாங்க, கருப்பு சாயத்தை பூச பாக்குறாங்க. நீங்க எந்த சாயம் பூசினாலும் தலைவன் வெள்ளதான். அவர் போடுற ஜிப்பா கலர் தான். ஓப்பனா சொல்றேன், கருப்பு வெள்ளை தான். சரிங்களா, முடிஞ்சு போச்சு. அடுத்த டாபிக் போவோம். சொல்லுங்க ராஜ் சார். வணக்கம். வணக்கம் கபிலன். அந்த இஷ்யூ அந்த இவங்க ஸ்டேஜ்ல பேசினது வந்து தலைவர் பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னாங்களா, குழந்தை இருந்தது உண்மை. அதாவது அவர் சொன்ன வந்தது வந்து கபாலி ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூஎஸ்ல வந்து இங்க மினிசோட்டால இருக்கிற ஹாஸ்பிட்டல் தங்கி அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது தான் அவர் அந்த ஸ்பெசிஃபிக் தான் சொன்னார். சிங்கப்பூரை பத்தி அவர் பேசவே அந்த நேரத்துல குழந்தை இருந்தது, அப்ப இருந்தது. அதுதான் அவர் சொன்னாரு. அப்ப வந்தது கூட வந்தது ஐஸ்வர்யா தான். எனக்கு நல்லா தெரியும். சிங்கப்பூர் இஷ்யூ நினைச்சுக்கிட்டேன். ஓகே ரைட். இல்ல நீங்க சொன்னது இல்ல, அவங்க சொன்னாங்கல்ல குழந்தை இல்லன்னு சொன்னாங்களா, அதுக்காக சொன்னேன். இல்ல அவரும் சிங்கப்பூர் டைம் அததான் சொன்னாரு. பேருக்கு வந்து தெரியாது, இத கொஞ்சம் பிரிச்சு சொல்லுங்க. அதாவது சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறம் ஒரு ஆபரேஷன் ஒன்னு நடந்தது, கரெக்ட்டுங்களா? ஆமா, கபாலி ஷூட்டிங். அத சொல்லுங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. அது நிறைய பேருக்கு தெரியாது. சிங்கப்பூர் டைம்லுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஆபரேஷன் நடந்ததுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போதான் ஆக்சுவலா ஆபரேஷனே நடந்தது. அவர் மாயோ கிளினிக்னு சொல்லி பாருங்க, அந்த ஹாஸ்பிடல் நேம் ராச்செஸ்டர். ஆமா, அது பண்ணிருப்பாரு. அந்த நேரத்துல தான் சௌந்தர்யா ஐஸ்வர்யா வந்தாங்க. ரிலீஸ் டைம்ல ஒரு ஓகே அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் 2 மேஜர் ஆபரேஷன், ஒரு மினி ஆபரேஷன் அந்த கழுத்து கிட்ட நடந்தது. கரெக்ட்டுங்களா? மொத்தம் 3 நடந்திருக்கு. கரெக்ட்டா? அது அண்ணாத்த டைம்ல. ஓகே, அந்த தழும்பு இருந்தது பாத்தீங்களா அந்த ஆடியோ லான்ச்ல? ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது. அவருக்கு அந்த மினி ஆபரேஷன்ன்றது சாதாரணமா நினைச்சிடுறாங்க. அது எவ்வளவு முக்கியமான ஆபரேஷன் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அது நடக்கலைன்னா அது எப்படி சொல்றது, இவரு ரஜினி மோகன் சொல்லியிருந்தாரு. அது எப்படின்னா, விஜயகாந்துக்கு வார்த்தைகள்லாம் தடுமாறும், நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னா தெரியும். நியூரலிசமும் இது ஒண்ணு சொல்றேன், அது பாதிக்கப்படும். ரத்த ஓட்டம், மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்துல இருக்கிற நரம்புல தான் அவருக்கு வந்து அந்த கழுத்துல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா கழுத்துல ஒரு கோடு மாதிரி ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் வெளில சொல்லவே இல்லை. அதெல்லாம் சொல்லவே இல்லை. அது வந்து ஒரு டீட்டெயிலா ஒரு த்ரெட் மாதிரி போட்டிருந்தாரு. ரஜினி மோகன் வந்து த்ரெட் மாதிரி போட்டிருந்தாரு. நான் சுருக்கமா சொல்லிட்டேன். யூடியூப்ல அதை பத்தி டீட்டெயிலா ஒரு டாக்டரே பேசிருக்காரு. வேணும்னா அதோட லிங்க்கும் கொடுத்துட்றேன். தலைவன் சைட்லயும் சரி, தலைவர் சைட்லயும் சரி, இந்த பொய்ன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்படியே ஓப்பனா டப்புன்னு உடச்சு வச்சு பேசினாரு. 12 மேடையில ஓப்பனா மனசை விட்டு ஓப்பனாவே சொன்னாரு. தலைவர் ஓப்பனாவே மேடையில போட்டு ஓப்பனா விட சொன்னார். யாருக்கிட்டே சொல்லாத விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு 12 அந்த பத்திரிகையில அந்த விழால வந்து ஓப்பனா மேடையில போட்டு ஓப்பனா உடச்சு விட்டு பேசினாரு.
ராஜீவ்காந்தின்ற தன்னுடைய ரைட் ஹேண்டுக்கு வந்து என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் நான் ஏன் வந்து சத்யநாராயணனை கொண்டு வந்து ஓய்வு எடுக்க சொன்னேன் அப்படின்ற ரீசனே அங்க சொல்லியிருப்பார். சத்யநாராயணன் யாருன்றது நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கும். முன்னாள் தலைவரோட ரைட் ஹேண்டு, இன்ன வரைக்கும் தலைவரோட தீவிர பக்தர். தலைவர் மாதிரியே தலைவர் கூட இருந்து நான் இன்ன வரைக்கும் வந்து கல்யாணம் பண்ணிக்காம தலைவர் கூடவே இருந்து ஒரு நம்பிக்கையான ஒரு மனுஷன். அதே மாதிரி தான் ராஜீவ்காந்தின்றவரும். கரெக்டுங்களா ராஜ் சார்? கரெக்டா தப்பா? ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா மேடம்? கேக்குதா? கேக்குது. கேக்குதுன்னா யாராவது ஹலோன்னு சொல்லுங்க. நான் பாட்டுக்கு தனியா உட்காந்துக்கிட்டு நான் புதுப்பேட்டை தனுஷ் மாதிரில யாரா இருக்கீங்களான்னு கூற மாதிரில இருக்கு. அவருக்கு ஏதோ ஒர்க் வந்துருச்சு ப்ரோ. ஓகே, வாங்க காதல் மன்னன் கிங்ஸ்லி வணக்கம். கிங்ஸ்லி என்ன ரொம்ப நேரமா ஸ்பீக்கர்ல இருக்கு, அப்படி பேச மாட்டேங்கிற அப்படி. வாங்க காதல் மன்னன் கிங்ஸ்லி வெல்கம். மதுரை மணி மேல வாங்க. இனிமேல் இவங்களுக்குலாம் இப்படிதான் அடையாள மொழி கொடுத்தாகணும். இனிமேல் வந்து இவங்களுக்குலாம் பட்ட பெயர் புனை பேர் நம்ம கொடுத்து ஆகணும். மதுரை மணி கொஞ்சம் மேல வாங்க. ஸ்பேஸ் போட்டு ஆரம்ப காலகட்டத்துல யாரும் வர வந்த மாட்டேங்கிறாங்க. கிங்ஸ்லியே சத்தத்தை காணோம். கிங்ஸ்லி வந்துட்டாரு. வாங்க ஜெயிலர் ராணா வணக்கம். ஜெயில் ராணா வணக்கம். இல்ல நேத்து வந்து சொன்னாரு, ஹரின்றவர் சொன்னாரு ஜெயிலர்ல ஒரு பங்கு ராணாக்கும் இருக்குன்னு போது, அப்ப நான் ஜெயிலர் ராணா தான் சொன்னதுன்னா கரெக்டா இருக்கும். அந்த அடைமொழி அப்படிதானே நம்ம கீப் அப் பண்ணணும். என்ன ராணா? வணக்கம் ராணா, வெல்கம். இப்போ என்ன ஏகே ஃபேன்ஸ் என்ன பொழக்கணும், மதுரை ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு மணியனா பொழக்கணும். என்னன்னா காதல் காதல் சரி, காதல் மன்னன் வேணாம், காதல் கிங்ஸ்லின்னு வச்சிருவோமா? காதல் கிங்ஸ்லி, காதல் இல்ல வேணா இப்படி பண்ணுவோமே, பிரபுதேவா கோச்சிக்க மாட்டாரு. காதலன் கிங்ஸ்லி எப்படி நல்லா இருக்குல்ல? அண்டவே வேண்டாம். காதலன்யா, காதல்யா, காதல்ன்றதுக்கு ஒரு மொழி ஒரு அர்த்தம் கிடையாது. அன்புன்றது என்ன பல மொழியில சேர்ந்து வருது இல்லையா? அந்த மாதிரி தான் காதல்ன்றது. ஓகே, அடுத்த கட்டத்துக்கு வந்து எங்க போகணும்னு நினைச்சேன். வாசுன்றவர் எங்கேயோ திருப்பி விட்டாரு, அப்படியே போச்சு. அது போட்டுக்கு ஆன்மீகத்துக்குள்ளே நான் இந்த அளவுக்கு இங்க பாருங்க, பேசிக்கலி ஒன்று புரிஞ்சுங்க வாசு. நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இத்தனைக்கும் நான் ஒன்று சொல்றேன், இவ்வளவு பேசுறேன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அது மேல புரிஞ்சுங்க. ஓகே, ஆச்சரியக்குறியெல்லாம் போடாதீங்க. பழகினீங்கன்னா அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு தெரியும், பக்கத்துல இருந்தீங்க. நான் கடவுள் நம்பிக்கை, நீங்க சொல்ற கடவுள் வந்து இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற சிலை, நான் அந்த இது சொல்ல, நான் பெத்தவங்களை நான் கடவுளா பாக்குறேன். ஓகேவா? சோ கடவுள் நம்பிக்கை எனக்கு நீங்க சொல்ற கடவுளை நான் கும்பிட மாட்டேன். பட் நான் வீட்டுல எங்க அப்பா அம்மாவை நான் சாமியா கும்பிடுவேன். அப்படிதான். இதுவும் தலைவர் தான் சொன்னாரு. இதுவும் தலைவர் தான் சொன்னாரு. ஏங்க, அம்மா அப்பாவை வணங்கி பாருன்னு சொன்னது யாரு? நீங்க என்ன வாயில சொல்லிட்டீங்க போங்க. ஸோ தலைவர் தான் சொன்னாரு. ஸோ நம்ம அந்த ஃபார்மேட்டை தான் நான் போறேன். என்னடா இவ்வளவு தூரம் பேசுனேன், இந்து மதத்தை பத்தி பேசுற, பௌத்த மதத்தை பத்தி பேசுற, ஜூஸ் பத்தி பேசுற, எல்லாத்தையும் பேசுற, ஆனா உங்க கடல் நம்பிக்கை இல்லை. எனக்கு நானும் 8வது படிக்கிற வரைக்கும் கடலுக்கு சாமி கும்பிட்டு தான் இருந்தேன். அது அதான் சொல்றேன் இல்லையா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும். கேக்குதுங்களா? ஓகே, அதுதான் சொல்லுது. மாதா பிதா வாசு பிரேக் ஆகுது, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது வாசு. இல்ல அம்மா அப்பா தான் சொல்லுது, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு அலைன் ஆயிருக்கு, கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, அதுல ஒரு தலைவர் என்னடா எல்லாத்துலயும் இதுல இழுத்துட்டு வர தப்பா எடுத்துக்காதீங்க. தலைவர் ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னாரு. என்னன்னா, வணக்கம் வைக்கிறது முதல்ல ஏன் தமிழர்களுடைய பண்பாடு வந்து வணக்கம் வந்து நெஞ்சுகிட்ட வணக்கம் வச்சா என்ன, முகத்துக்கிட்ட நேரா வச்சா வணக்கம் வச்சா என்ன அர்த்தம், தலைக்கு மேல தூக்கி வச்சு வணக்கம் வச்சா என்ன அர்த்தம்ன்றத நான் தலைவர் சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரியுமா? நெஞ்சுகிட்ட வணக்கம் வைக்கிறது, ஒரு நெஞ்சுகிட்ட வணக்கம் வச்சா அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதயத்தை குறிக்கும். இதயத்துல இருந்து வைக்கக்கூடிய ஒரு வணக்கம். அது வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா, இந்த கடவுளுக்கு இப்படி கொண்டு வரும். தலைக்கு மேல நீங்க வணக்கம் வச்சாங்க அப்படின்னா கடவுளுக்கு மட்டும்தான் அரோகரான்னு சொல்லிட்டு தலைக்கு மேல சாமியை கும்பிடுவோம் மட்டும்தான் தலைக்கு மேல கையை வச்சு கும்பிடுவாங்க. அது வந்து சாமியை கும்பிடும் போது நீங்க நல்லா பாருங்க, ஆடியோ லான்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவர் இங்க ரசிகர்களுக்கு மட்டும் வணக்கம் வைக்கும் போது தலைக்கு மேல தான் கை வைப்பார். தலைக்கு மேலதான் கை எடுத்து கும்பிடுவார். ஏன்னா அவர் ரசிகர்களை கடவுளா பாக்குறாரு. அப்படி சாமிக்கு மட்டும்தான் தலைக்கு மேல கையை கும்பிடுவோம். மத்தவங்க யாராவது இப்ப நீங்க நானும் பாக்குறீங்க அப்படின்னா வணக்கம் வச்சா இப்படி நெஞ்சுக்கிட்ட வணக்கம் வைப்போம், இல்ல முகத்துக்கிட்ட வணக்கம் வைப்போம்.